வந்து கொலராடோல இருந்தும் மற்ற மாகாணங்கள்ல இருந்தும் ஜாயின் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய குறிஞ்சி முத்தமிழ் சங்கம் கல்விக்கூடத்துடைய சிறப்பு விருந்தினரா இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது வந்து திரு நிரஞ்சன் பாரதி. திரு நிரஞ்சன் பாரதி யாருன்னா நம்ம மகாகவி பாரதியாருடைய எள்ளு பேரன். அதாவது மகாகவி பாரதியாரு என்ன அவருடைய பேரன், அந்த பேரனுடைய பேரன் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள். என்ன நான் அவரோட ஒரு 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 6-7 வாரமா அவரோட நான் தொடர்புல இருக்கிறேன். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தவர் தான் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ரொம்ப தன்மையா, ரொம்ப நல்ல, ரொம்ப வந்து ஒரு ஒரு நல்ல எண்ணங்களோட என்ன பாரதியார் அவருடைய புகழையும் என்ன அவரு சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னும் அடுத்த ஜெனரேஷன், இன்னும் அடுத்த பல ஜெனரேஷனுக்கு கடத்திட்டு போகணுன்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட என்ன நிறைய 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 விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்மளோட இன்னைக்கு இந்த பர்டிகுலர் இந்த நிகழ்ச்சியில கலந்தது வந்து நாங்க ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறோம். நன்றி திரு நிரஞ்சன் அவர்களே. இன்னைக்கு ப்ரோக்ராம்ல வந்து அவர் வந்து நிறைய நமக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்கள் சொல்லி, அவர் வந்து பாரதியார் அவர்களை மகாகவி பாரதியாரை பத்தி சில விஷயங்கள் சொல்லுவாரு. இந்த ஃபுல் செஷனுமே வந்து அவர் வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போவாரு. இதுல வந்து குழந்தைகள் வந்து அவர்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். என்ன உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாடலை பத்தி நீங்க பாடணும் எதுனாலும் நீங்க அவர்கிட்ட பேசலாம். அடுத்த 1.5 மணி நேரம் என்ன குழந்தைகளுக்கான டைம் என்ன அதை லீட் பண்றது வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர். என்ன ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க இப்போ வந்து செஷன் பண்ணலாம். நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் நான் மூவ் பண்றேன், ஒரு ஸ்லைடா மூவ் பண்றேன். ஓகே ஓகே, thank you so much sir, sorry for the inconvenience. No problem. எல்லாருக்கும் என்னுடைய ஆடியோ தெளிவா கேக்குது இல்லையா? எல்லாருக்கும், பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும்? ஓகே, கிரேட். ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் முதல்ல குறிஞ்சி முத்தமிழ் சங்கம் அந்த அமைப்புக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒன் செகண்ட் சாரி. So sorry. பரவாயில்ல. கரெக்ட். பாரதியார் வீட்லயும் ஒரு குழந்தை வந்து ஏதோ கரெக்டான சமயத்துலதான் ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லி பார்ஜின் பண்ணிட்டா. சாரி. நோ ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்போதுமே பாரதியார் பத்தி எந்த ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னாலும் I'll be so happy. அதுவும் குழந்தைகள் கிட்ட, குறிப்பா 2K கிட்ஸ் ஆர் வந்து ஜென்சின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட பாரதியார் பத்தி பிரசன்ட் பண்றது, அடுத்த தலைமுறை கிட்ட பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய களம் எனக்கு. அதனால எங்க மைத்தமிழ் குரு, எங்க அணி சார்பாக குறிஞ்சி முத்தமிழ் சங்கத்துக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதிலும் முக்கியமா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுகுமாரன் சார் அவர்களுக்கும் அவருடைய அணியினருக்கும் எங்களுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நான் வந்து என்ன முறைப்படி மறுபடியும் சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துடுறேன். சார் வந்து சொன்னாரு, ஸோ இங்க நிறைய குழந்தைகள் இருக்கீங்க, எப்படி நான் பாரதியாருக்கு ரிலேட்டட் அப்படிங்கிறத பிரீஃபா சொல்லிடுறேன், ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன். இப்போ பாரதியார் வந்து he had 2 daughters. ஸோ இந்த மிக்சிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு ஓகேவா? எல்லாருக்கும், குழந்தைகளுக்கு எல்லாம் ஓகேவா? அது புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? இந்த ஸ்டைல் ஓகே தானே? ஓகே. ஸோ கிட்ஸுக்கு சொல்லிக்கிறேன், டோன்ட் ஃபீல் ஷை, ஸோ டோன்ட் ஹெசிடேட். உங்களுக்கு என்ன கேள்வியா இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, ஆக்சுவலி இது உங்களுடைய ஷோ தான், நான் ஜஸ்ட் வந்து ஒரு டூல் தான். ஓகே, நிறைய அப்புறம் போக போக நான் சொல்றேன். பாரதியார் had 2 daughters, சரியா? எல்டர் டாட்டரோட பேர் வந்து தங்கம்மா, செகண்ட் டாட்டரோடைய பேரு சகுந்தலா. தங்கம்மாவுக்கு வந்து she had 5 children. அதுல ஒருத்தங்களுடைய பெயர் லலிதா பாரதி.
லலிதா பாரதி அவர்களுக்கு 2 sons. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சன்னுடைய பேரு மிஸ்டர் அர்ஜுன் பாரதி அவர்கள். செகண்ட் சன் அவருடைய பேரு திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள். நான் ராஜ்குமார் பாரதி அவர்களுடைய பையன். இதுதான் வந்து லீனியேஜ். சரியா? சோ பாரதியாருக்கு அப்புறம் நான் வந்து 4th ஜெனரேஷன். ஸோ டைரக்ட் டிசெண்டன்ட். ஸோ எங்க அப்பா வந்து கிரேட் கிராண்ட்சன். எங்க அப்பா திரு ராஜ்குமார் பாரதி வந்து வெல் நோன் கிளாசிக்கல் மியூசிஷியன், ரினவுண்ட் கர்நாடிக் மியூசிக் சிங்கர் அண்ட் வெரி லீடிங் மியூசிக் கம்போசர் இன் கிளாசிக்கல் டான்ஸ். அவர் வந்து கிரேட் 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 கிராண்ட்சன், கொள்ளு பேரன்னு தமிழ்ல சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன சொல்றது தமிழ்ல அப்படின்னா எள்ளுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் நான். சோ இங்கிலீஷ்ல வி சே கிரேட் கிரேட் கிராண்ட்சன், தமிழ்ல எள்ளு பேரன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பிளட் லைன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 ஃபேஸ் இருக்கு. இன்னும் உங்களுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா ஐ ரெட் 3 horses at the same time. ஒரு ஹார்ஸ், ஒரு குதிரை என்னன்னா நான் வந்து தமிழ் மூவிஸ்க்கு லிரிக்ஸ் எழுதுறேன். நீங்க ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் நீங்க நிறைய பேர் குழந்தைகள் நிறைய தமிழ் மூவிஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி அப்புறம் சொல்றேன், ஒரு ஸ்லைடு இருக்கு. இன்னொரு ஃபேஸ், இன்னொரு குதிரை என்னன்னா மை தமிழ் குருன்னு எங்களுக்கு ஒரு ஆன்லைன் தமிழ் ஸ்கூல் இருக்கு. நான் அப்புறம் என்னுடைய டீம் வந்து அதை சேர்த்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு 4 years-ஆ. யூஎஸ்ல இருந்து, யூகேல இருந்து, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, மலேசியா, அப்புறம் இந்தியால இருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க தமிழ் எங்க கிட்ட. பேசிக், அதுக்கப்புறம் இலக்கணம், இலக்கியம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். 3ஆவதா ஒரு குதிரை என்ன அப்படின்னா நான் நிறைய சொற்பொழிவு பண்றேன். சொற்பொழிவு அப்படின்னா ஒரேஷன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல பண்றேன். எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்ஸ் இதெல்லாம் கொடுக்கும். இதுதான் என்னை பத்தின பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ டைரக்டா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இது வந்து லெக்சர் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி அன் இன்டராக்டிவ் செஷன். சரியா? ஸோ நான் மட்டும் பேச போறது இல்லை, நீங்களும் பேசணும், குறிப்பா குழந்தைகள். ஓகே, நீங்களும் யூ ஷுட் பார்ட்டிசிபேட். ஸோ டோன்ட் வரி, இது வந்து ஒரு ஸ்கூல் எக்ஸாம் ஒரு டெஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் கேள்வி கேட்பேன், ஆனா இதுக்கு மார்க்ஸே கிடையாது, கிரேடே கிடையாது. அதனால இங்க ஜாலியா விளையாடலாம், கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், நீங்களும் என்ன திரும்ப கேட்கலாம். சரியா? So it's going to be fun. At the same time, we will learn something about Bharatiyar. Okay? அதுதான் இந்த செஷன். That's how it is going to be. இது வந்து ஒரு edutainment செஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி உங்களுக்கு பாரதியாரை பிரசன்ட் பண்ண போறேன் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour 15 minutes ஆர் ஓவர் 1 hour பாரதியார் பத்தின ஒரு குறும்படம், ஒரு ஷார்ட் பிலிம் தான் இந்த பிரசன்டேஷன். சரியா? இது யோர் ஷோ. நான் வந்து ஜஸ்ட் அ மாடரேட்டர், நான் ஜஸ்ட் அ டூல். சரி, பிஃபோர் ஐ ஸ்டார்ட், இப்போ ஒரு கேள்வி எல்லா கிட்ஸுக்கும் என்ன அப்படின்னா ஹவு மெனி ஆஃப் யூ நோ பாரதியார் ஆல்ரெடி? எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, பிஃபோர் தட் எனக்கு தெரியும். சூப்பர் கண்ணா, சூப்பர். எவ்வளவு குழந்தைகள் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 26 குழந்தைங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. 26 குழந்தைகள். எக்ஸலண்ட். சரி, பாரதியார் பத்தி தெரியும்னு சொல்லிருக்கீங்க கொஞ்சம், வெரி குட். சோ உங்களுக்கு என்ன தெரியும், யாராவது ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு என்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம். அவர் ஒரு போயட். ஓகே, நிறைய ரைட் பண்ணிக்காரு. போயட். அப்புறம் நிறைய அவள்தான் அந்த அச்சமில்லை அச்சமில்லை எழுதினாரு. வெரி குட். அவர் வந்து பாப்பா எடினா அந்த சாங். என்ன சாங்? என்ன சாங் கேக்குறீங்க? யார் சொன்னது அது? ஏதோ ஒரு சாங்னு சொன்னேன், என்னன்னு கேக்குறீங்க? பாப்பா. கரெக்ட், வெரி குட். அவர் நிறைய பாட்டு இருக்காரு, அவர் லிரிசிஸ்ட்னே சொல்லலாம். வெரி குட், வெரி குட். சோ முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா பேரண்ட்ஸ் யாரும் ப்ராம்ப்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, குழந்தைகளாவே சொல்லணும். சரியா? ஓகே. அவர் தீராத தீராத விளையாட்டு பிள்ளை. வெரி குட். முன்னா பிறந்த பேர் வந்து சுப்பிரமணியன் பாரதி. சுப்பிரமணியன் பாரதி இல்ல, சுப்பிரமணியன். அவங்களுக்கு வந்து அவங்க பிறந்த ஊர்ல இருந்த ராஜா வந்து அவங்களுக்கு பாரதின்னு பட்டம் கொடுத்தாங்க.
சூப்பர் கண்ணா. பா- என்னோட 2 ஸ்லைட் நீ திருடிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாம காப்பி அடிச்சிட்டேன். பாரதியார் டிசம்பர் 11ஆம் தேதி 1882ஆம் ஆண்டு பிறந்தாங்க. எட்டயபுரத்துல. சூப்பர். இப்ப நான் சொல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இப்படி சுட்டுட்டா நான் என்ன பண்றது? எப்படி நான் படத்தை ஓட்டுறது? சரி, வெரி குட், எக்ஸலண்ட், ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க, கிரேட். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? ஐ திங்க் அப் டு பாரதியாருக்கு வந்து அப் டு 12 லாங்குவேஜஸ் தெரியும்னு நினைக்கிறேன். குட் பாயிண்ட். கண்டிப்பா அதை பத்தி பேசுறேன். வெரி குட். வேற ஏதாவது? பாரதியார் வந்து சோஷியல் ரிஃபார்ம் பண்ணாங்க. லைக் அவங்க வந்து ஒரு அட்வொகேட் மாதிரி இருந்தாங்க. லைக் அவங்க வந்து ஒன் பை ஒன் பெண்கள் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லி போராடினாங்க. வெரி குட். வேற? பெண்கள் விடுதலையும் சமூக சீர்திருத்தங்களிலும் நிறைய முற்போக்கான எண்ணங்கள் கொடுத்தாங்க. பயங்கரமான பாயிண்டா இருக்கே. பாரதியார் ஒரு பேரு சுப்பிரமணிய பாரதி. அவர் கவி பாடும் திறமையால் எட்டயபுரம் மன்னர் அவருக்கு பாரதி என பட்டம் அளித்தார். எனக்கு பிடித்த பாரதியார் பாடல் அக்னி குன்றென்று கண்டேன், அதை அங்குரு கொண்டேன். அற்புதம். அமெரிக்காவில் இருக்கும் அக்னி குஞ்சுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாரதியார் எனக்கு போட்டா கையுக்குள்ள வீரம் வரும். எனக்கு என்ன பாரதியார்? அந்த வில்லு வில்லுன்னு ஒரு பாட்டு வரும், சினிமா பாட்டு வரும். அது பாரதியார நெஞ்சுக்குள்ள வீரம் வரும் அப்படின்ட்டு. நீங்க அப்படி சொன்னாதான் புரியும். வில்லு படத்துல விஜய் வந்து பாரதியார் கிட்ட போடுவாரு. ஆமா. அப்போ வந்து நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாரும் கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு டிவி ஓடும். அப்ப திடீர்னு இந்த பாட்டு வந்துருச்சு. எல்லாரும் அப்படியே சாப்பிட்டுட்டு பாத்துட்டு இருந்தோம். ஏதோ மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா விஜய் வந்து பாரதியா படிச்சு விட்டா பெண்களுக்கு வீரவருன்னு பாடின உடனே எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ நீங்க சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வருது. வெரி குட். வேற ஏதாவது பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்? சொல்லு கண்ணா. எள்ளு தாத்தா ஸ்டாப் பண்ணிட்டேன். எள்ளு தாத்தாக்கு என்ன? ஃப்ரெண்ட் லெட்டர் வச்சிருக்கா. பாரதியாரோட ஃப்ரெண்டு லெட்டரா? என்னோட கொள்ளு தாத்தா வந்து he had received a letter பாரதியார்ட்ட இருந்து. அது பிரஸ் ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரி என்ன முடியுமோ அனுப்பி விடுன்னு. சோ எள்ளு தாத்தா his belongings, ஹவுஸ் எல்லாமே வித்துட்டு பணத்தெல்லாம் அமுச்சு விட்டா. அதுக்கு வந்து தேங்க்யூ சொல்லி he had received a letter from பாரதியார். So he's telling பாரதியாரோட ஃப்ரெண்ட் என்னோட எள்ளு தாத்தா லெட்டர் வச்சிருக்கானே அந்த லெட்டர். கிரேட். உங்க கொள்ளு தாத்தா பேரு? ஸ்ரீனிவாசராகவன். ஓ, கிரேட். அவரோட சிஸ்டர் இன் லா வந்து பத்மாசனி அம்மாள், who was a freedom fighter, and they all knew each other. அந்த மாதிரி அப்படின்னு. It's a very big topic at my home. They are very proud that he is able to talk today to you. சூப்பர். நிறைய குழந்தைகள் தமிழ்ல ரொம்ப அழகா பேசுறீங்க. சோ அதுக்கே ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும். அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அமெரிக்கால இருந்து. கிரேட், ஃபைன், சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் குட்டி டாஸ்க். யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேர், நமக்கு அவ்வளவுதான் டைம், பாரதியார் பாட்டு சின்னதா பாட முடியுமா? யாருக்காவது? எனிபடி இன்ட்ரெஸ்டட்? 2 லைன்ஸ் போதும். பாடு. சக்தி வேலா பாடு கண்ணா. உட்காரு. இது என்ன கிளாஸ் ரூமா? உட்காரு. அக்னி குன்றென்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்தினை வைத்தேன். வென்று தன்னின்றது தரல் வீரத்தில் கொஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ. தத்தரித்தோம். சூப்பர் கண்ணா. அக்னி கொஞ்சம் கலக்குதே. தீராத விளையாட்டு இருந்து ஒரு பாடு கண்ணா. 2 லைன்ஸ்.
பத பமகரே சரே க மணி தப பத நீத நீ ச பத நி சகரி ரே க க சரி ரே நி சகரி ச நி த பம பத நீத நீ ச பத நி கரி த ச பின்னலை பின்னின்றிருப்பான் கண்ணன் பின்னலை பின்னின்றிருப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் வந்த புது சேலை தனிலே புழுதி வாரி சொரிந்து வருத்தி குலைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை. சூப்பர் கண்ணா. தேங்க்யூ. முகத்தையே காமிக்க மாட்டேங்கிற, அழகா பாடுற, குயில் மாதிரி இருக்க. குயில் முகத்தையே காட்டாது தெரியுமா, குரல் மட்டும்தான் கேட்கும், அந்த மாதிரி இருக்கு. கத்துக்கிறியா பாட்டு? ஹலோ, யாரு வித்யாவா பாடினது? சூப்பர் கண்ணா, ரொம்ப நல்லா பாடின. கத்துக்கிறியா பாட்டு? ஆசை முகம் மறந்து போச்சு. சரி, ஓகே, 2 lines, அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைட் குள்ள போயிடலாம். இல்லைன்னா சுகுமார் சார் என்ன கோச்சு பாரு. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அறிதோ. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேன் அறிதோ. ஓலி நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் ஏன் நினைவு முகம் மறக்கலாம். நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் ஏன் நினைவு முகம் மறக்கலாம். ஆசை. சூப்பர், எக்ஸலன்ட். ரொம்ப ஆசைதான் எனக்கு முழு பாட்டை கேட்கறதுக்கு. ஆனா நம்ம பிரசன்டேஷனுக்கு போனோம், சரியா? முடிச்சுட்டு வருவோம். ஓகே, நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் வந்து தியேட்டர்ல படம் பாக்குற மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். ஃபைன். இப்போ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சுருக்கமா, மேக்சிமம் ஒரு 7 to 8 minutesக்குள்ள அவருடைய லைஃப் ஹிஸ்டரிய நம்ம பார்த்துடலாம், சரியா? ஆல்ரெடி நீங்க அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து உருவிட்டீங்க, திருடிட்டீங்க, பரவாயில்ல. இருந்தாலும் ஃபாஸ்டா பார்த்துடலாம். இதுல என்ன ஒரு குட்டி, என்ன சொல்றது, டாஸ்க் இதோட அசோசியேட்டட் என்ன அப்படின்னா, இந்த லைஃப் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, இதை நீங்க குழந்தைகள் வந்து யூ ஷுட் லிசன் கேர்ஃபுல்லி, சரியா? அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் ஐ வில் கண்டக்ட் அ குட்டி குவிஸ் ப்ரோக்ராம். ஓகே, அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில இருந்து ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, யாரு ஃபாஸ்டா, யாரு அதிகமா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் உண்டு, சரியா? ஏதோ ஒரு கிஃப்ட் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க மிரட்டி வாங்கலாம். ஓகே, பாரதியார் பேரு சொல்லி மிரட்டி வாங்கலாம். ஓகே, சோ அதனால இந்த லைஃப் ஹிஸ்டரிய நாம குவிக்கா பார்த்துடலாம். நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேனோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் எழுதிக்கோங்க. ஸோ ஸ்கூல் ஃபீல் மாதிரி நினைச்சுக்காதீங்க, சும்மா ஒரு ஃபன்னா அதை பண்ண போறோம். ஓகே, நோ மார்க்ஸ், நோ கிரேட்ஸ், பட் ஃபன் அண்ட் லேர்னிங். ஓகே, சரி. இப்போ ஒரு பாப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பாரதியார் வாஸ் born in எட்டயபுரம் அப்படின்னு. பாரதியார் வாஸ் born in the year 1882. பாரதியார் வாஸ் born in the year 1882 in the month of December. அவருடைய பர்த்டே வந்து டிசம்பர் 11th. ஓகேவா? அவருடைய ஒரிஜினல் நேம் சுப்பிரமணியன். அது யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் கூட சொன்னாங்க, கரெக்டா? அவருடைய ஒரிஜினல் நேம், வெரி குட் கண்ணா, அவருடைய ஒரிஜினல் நேம் சுப்பிரமணியன். இப்போ இந்த ஸ்லைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு இமேஜ் இருக்கா? அதுதான் பாரதியார் பிறந்த வீடு. இப்போ இந்த வீடுல பாத்தீங்க, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா மேல ஒரு சின்ன போர்டு இருக்கா, பாரதி பிறந்த வீடுன்னு எழுதியிருக்கும். இது இன்னமும் இருக்கு, இட் இஸ் ஸ்டில் தேர். பட் இப்போ வந்து இட் ஹஸ் பிகம் அ டூரிஸ்ட் ஸ்பாட். இட் இஸ் ஓன்ட் பை தி கவர்மெண்ட். ஓகே, இப்போ எட்டயபுரம் வந்து இட் கம்ஸ் அண்டர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்.
ஸோ ஐ திங்க் கண்டிப்பா நிறைய பேர் தமிழ்நாடுக்கு வந்திருப்பீங்க, சென்னைக்கு டெஃபினட்டா வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் when you get an opportunity, கண்டிப்பா you can go and visit. Please do visit எட்டயபுரம். ஏன்னா அது ஒரு கிரேட் ஃபீலிங். அந்த வீட்டுக்குள்ள போனா you will get goose bumps for sure. சரி, இப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள எப்படி நீங்க குனிஞ்சு போனோம், ஒரு குகைக்குள்ள போற மாதிரி போனோம். அங்க போனீங்க அப்படின்னா பாரதியாருடைய பிலாங்கிங்ஸ் இருக்கு. அவர் வந்து கையில ஒரு கம்பு இப்படி வச்சிருப்பாரு, அது இருக்கு. அப்புறம் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கிற நிறைய பேப்பர்ஸ் அண்ட் ஷீட்ஸ் இருக்கு. அப்புறம் நிறைய போட்டோஸ் இருக்கு. இப்போ தட் ஹவுஸ் இஸ் அண்டர் ரெனோவேஷன். ஏன்னா ஒரு 3 months பிஃபோர், ஐ திங்க் இந்த மந்த் ஆஃப் மார்ச்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த மேற்கூரைன்னு சொல்லுவோம், சீலிங், அது வந்து இடிஞ்சு விழுந்துடுச்சு. அது ஒரு பெரிய இட் பிகேம் அ பிக் இஷ்யூ இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நவ் ஸ்லோலி அவர் கவர்மெண்ட் இஸ் டூயிங் த ரிப்பேர் ஒர்க். சரியா? இதுதான் பாரதியார் பிறந்த வீடு. பாரதியாருடைய அம்மா பேரு லக்ஷ்மி, பாரதியாருடைய அப்பா பேரு சின்னசாமி ஐயர். பாரதியாருக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்க பேரு பாகிரதி, பட் ஷி டைட் ஏர்லி. ஓகே, சரி. இப்போ உங்க லெஃப்ட்ல ஒரு இமேஜ் இருக்கா? ஓகே, இந்த இமேஜ் என்னவா இருக்கலாம்? கேன் எனிபடி கெஸ்? ஓல்ட் ஹவுஸ். ஓல்டு ஹவுஸ் இல்ல, இட் லுக்ஸ் ஓல்ட். இப்போ அது யாருமே இல்லங்க, பட் அது ஒரு ஹவுஸ் இல்ல. அது என்னதுன்னு சொல்ல முடியுமா? எனி அதர் கெஸஸ்? மதுரை. எனக்குன்னா மதுரை ஸ்கூல். நோ 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 நோ. எட்டயபுரம் மன்னன் we வாழ்ந்த are still in எட்டயபுரம். நம்ம இன்னும் மதுரைக்கு போகல. எட்டயபுரம் மன்னன் வாழ்ந்த இடம். கரெக்ட், வெரி குட். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நீங்க பாக்குறது எட்டயபுரம் பேலஸ். இன்னமும் அது இருக்கு, ஆனா அதுக்குள்ள யாருமே இல்ல. ஏன் இந்த பேலஸ நான் காமிக்கிறேன்? இதுக்கும் இந்த ஸ்லைட், இந்த பிரசன்டேஷன், இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஐ திங்க் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, சுப்பிரமணியன் வாஸ் கன்ஃபர்ட் தி டைட்டில் பாரதி பை எட்டயபுரம் ஜமீன்தார். யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, பேரு தெரியல எனக்கு. வெரி குட். சோ இந்த பேலஸ்ல தான் அந்த செரிமனி நடந்தது. So பாரதியாருடைய ஒரிஜினல் நேம்ஸ் சுப்பிரமணியன். He was fondly called as Subbaya. At the age of 11, he was given the title Bharati. Bharatiனா என்ன அர்த்தம்னா goddess Saraswatiன்னு அர்த்தம். Goddess Saraswati தான் according to Hindu tradition. She is the goddess of knowledge, education, arts, etc. etc. பாரதியாருக்கு or சுப்பையாவுக்கு வச்சுக்கோங்களேன், 5 வயசுல இருந்து போயட்ரி எழுத வந்தது. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நீங்க எந்த டாபிக் கொடுத்தாலும் he was able to compose poetry. So அந்த சின்ன வயசுல he became a huge sensation. And எட்டயபுரம் ஜமீன்தார், ஜமீன்தார் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஜமீன்தார் வந்து லைக் ஒரு ஸ்மால் கிங் மாதிரி. He will be a ruler for a very small piece of land. ஒரு லேண்ட் லார்ட் மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லலாம். He was very fond of Subbaya. And Subbaya's father சின்னசாமி வந்து he worked in the palace with the king. சரியா? இதுதான் வந்து எட்டயபுரம் கதை. சரி சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஆனா எட்டயபுரம்ல பாரதியார் வந்து ரொம்ப கேர்ஃப்ரீயா இருந்தார். அவருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே பிடிக்காது. சோ அப்பா கிட்ட வந்து நான் ஸ்கூலுக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாதியிலே கட்டடிச்சுட்டு வந்துருவாரு. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, சரியா? அவருடைய போயிட்ரி தான் ஃபாலோ பண்ணணும். அவருக்கு வந்து அப்பானா ரொம்ப பயம், அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறேன்ப்பான்னு சொல்லி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பேக், நோட் புக்ஸ், அப்பெல்லாம் வந்து நோட் புக்ஸ் கிடையாது, ஸ்லேட் பார்த்திருக்கீங்களா நீங்க? ஸ்லேட்ல சாக் பீஸ்ல தான் எழுதுவாங்க கிளாஸ் ரூம்லாம். அதை வந்து எங்கேயாவது ஆத்தங்கரையில அல்லது ஃபீல்ட்ஸ்ல எல்லாம் மறந்து வச்சுட்டு வந்துருவாரு. அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்பா பார்த்தாரு, இவன் எட்டயபுரத்துல இருந்தா சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லி வாட் டிட் ஹி டூ அப்படின்னா, பாரதியார கிளம்பு, கோ டு திருநெல்வேலி, கோ அண்ட் ஸ்டடி தேர்னு அமிச்சிட்டார். ஸோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாக்குற போட்டோ வந்து திருநெல்வேலியில பாரதியார் படிச்ச ஸ்கூல். அதுக்கு பேர் வந்து MDT ஹிந்து காலேஜ். ஸ்கூலுக்கு எப்படி சார் காலேஜ்னு பேர் வந்ததுன்னு கேட்காதீங்க, அப்படிதான் இட் இஸ். அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம்.
சோ இதுதான் அந்த பில்டிங். இப்ப கூட அது இருக்கு. இப்ப நீங்க திருநெல்வேலி போனீங்க அப்படின்னா, திருநெல்வேலி இஸ் இன் தமிழ்நாடு பை த வே. அந்த ஸ்கூல்ல பாரதியார் படிச்ச கிளாஸ் ரூம் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. நான் அங்க நிறைய வாட்டி போயிருக்கேன். அங்கதான் வாவு சிதம்பரம் பிள்ளை, another freedom fighter and a very close friend of பாரதியார் also studied அதே கிளாஸ் ரூம்ல. So if you get an opportunity, அங்க போய் விசிட் பண்ணுங்க. ஓகே, அங்க பாரதியார் வந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டாரு. யாரோ ஒரு குழந்தை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 12 மொழிகள் அவருக்கு தெரியும். அதை நான் கிளாரிஃபை பண்றேன். அவருக்கு மொத்தம் ஆக்சுவலி எத்தனை மொழிகள் தெரியும். ஸோ இப்போ 2 ஆச்சு, தமிழ் இங்கிலீஷ். இது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். ஸோ பாரதியாருக்கு அங்க பிடிக்கவே இல்லை. ஓகே, தமிழ் தவிர எந்த சப்ஜெக்டும் பிடிக்காது. ஆனா எப்படியோ படிச்சாரு. அப்பாவுக்கு பயந்து வேற வழி இல்லாம படிச்சாரு. பாரதியாருக்கு 14 இயர்ஸ் ஆன போது திடீர்னு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி வா, உனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் கெட் ஷாக்ட். ஒரு இப்ப என்ன 2025 ஒரு 120 இயர்ஸுக்கு முன்னாடி ஆல் ஓவர் இந்தியா சைல்ட் மேரேஜ் இருந்தது. இட் வாஸ் லைக் அ சோஷியல் ஈவில் இன் தோஸ் டேஸ். ரொம்ப ரேம்பண்டா இருந்தது. பாரதியார் அதை பத்தி நிறைய கண்டிச்சு எழுதியிருக்காரு. இப்போ இட் இஸ் இல்லீகல் இன் இந்தியா, அஃப்கோர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். பாரதியாருக்கு நோ சாய்ஸ். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு மாதிரி சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம்ப்பா, இந்த லேப்டாப் தான் வேணும்ப்பாலாம் சொல்லவே முடியாது. இப்ப என் பொண்ணு அவளே போய் வார்ட்ரோபை திறந்து இந்த ட்ரெஸ் எனக்கு எடு, இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு விடுன்னு டிமாண்ட் பண்றா. எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் குழந்தையா இருக்கும் போதே அதெல்லாம் கிடையாது. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான். ஆனா பாரதியாருக்கு மேரேஜ் அது கூட சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம் அது. அதுக்கு வந்து நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போகணும். இப்ப அதுக்கு நேரம் இல்லை. ஸோ பாரதியார் காட் மேரீட் அட் தி ஏஜ் ஆஃப் 14. ஹிஸ் வைஃப் செல்லம்மாள், அவருடைய குடும்ப போட்டோ நான் ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல காமிக்கிறேன். ஹிஸ் வைஃப் செல்லம்மாவுக்கு எத்தனை வயசுனா 7 வயசு. they got married. அடுத்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி the next year பாரதியார்ஸ் ஃபாதர் passed away. ஏன்னா எட்டயபுரம் பக்கத்துல பாரதியாரோட அப்பா சின்னசாமி he had a cotton spinning mill. எட்டயபுரம் பக்கத்துல பிதப்புரம்னு ஒரு ஏரியா இருக்கு. இப்ப கூட அந்த ஃபேக்டரியோட ரூயின்ஸ் நீங்க போய் பார்க்கலாம். அன்பார்ச்சுனேட்லி பிரிட்டிஷ் அவங்களுடைய சில சில கெட்ட எண்ணங்களால அந்த கம்பெனி ஹெவி லாஸ் ஏற்பட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல he passed away suddenly. So imagine, and one more thing, என்ன சோகமான விஷயம்னா, at the age of 5 பாரதியாருக்கு 5 வயசா இருக்கும் போது அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, லக்ஷ்மி. சோ அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட லோன்ஸ் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ பாரதியாருடைய பேட்டர்னல் கிராண்ட் மதர், அவங்க பேரு பாகீரதி, அவங்க போல்டா ஒரு டெசிஷன் எடுத்து வீட்டை மார்ட்கேஜ் பண்ணாங்க 200 rupeesக்கு. சோ அந்த 200 rupeesல 100 rupees பாரதியாருக்கு கொடுத்து யூ ஸ்டடி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சோ அப்போ பாரதியார் என்ன பண்ணார் அப்படின்னா, he went to காசி. சோ காசியில பாரதியாருடைய அத்தை அப்படின்னா அப்பாவுடைய சிஸ்டர் அங்க இருந்தாங்க. அங்க he studied further. செல்லம்மாவை கடையம் காமிச்சிட்டாங்க. கடையம் தான் செல்லம்மாவுடைய சொந்த ஊர். இட் இஸ் நியர் தென்காசி. So the picture you see on the right, இதுதான் ஜெயநாராயண் காலேஜ் இன் காசி. இங்கதான் பாரதியார் studied. காசியில இருக்கும் போது he learned 3 more languages. An important piece of info அது. He learned Hindi, Sanskrit and Urdu. So இப்ப மொத்தம் எவ்வளவு லாங்குவேஜஸ் ஆச்சு? 5 லாங்குவேஜஸ் ஆச்சு. ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஃபைன். சோ அதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். அதெல்லாம் வேண்டாம். பாரதியார் கேம் டு எட்டயபுரம். அங்க எட்டயபுரம் பேலஸ்ல he worked under the king. ஆனா அவருக்கு அங்க சுத்தமா பிடிக்கல. சோ நாடு ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. when you come out on the street, ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கும் against the British. So பாரதி was a great intellectual. அவரால் சும்மா இருக்க முடியல அந்த அரண்மனையில. he was paid heavily, but பெருசா வேலையே கிடையாது. அந்த ராஜாவுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதுதான் அவருடைய வேலை. அது அவருக்கு பிடிக்கல. ஒன் டே பெரிய சண்டே ஆகி he left that job. அதுக்கப்புறம்
he joined as a Tamil teacher. யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க மதுரை அப்படின்னு. சோ இந்த ஸ்லைட்ல the one you see on the left, இதுதான் பாரதியார் ஒர்க் பண்ண ஸ்கூல். இட் இஸ் இன் மதுரை. சேதுபதி உயர்நிலைப்பள்ளி, சேதுபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னமும் இருக்கு. இட் ஸ்டில் ஃபங்க்ஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பாரதியார் சின்னதா இருப்பாரு. அவருடைய சிலைய அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. யூ கேன் கோ அண்ட் பே a visit there. சரி, இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பிக்சர் இருக்கு. இது என்னன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அதே ஸ்கூல்ல இருக்குது. சோ உங்களுக்கு நான் க்ளூ கொடுத்துட்டேன். இது என்னவா இருக்கும்? Can anybody guess? The principal's office? No? Classroom. Something associated with Bharatiyar. பாரதியார் statue. Bharatiar's classroom? Right. பாரதியாரோட வீடு. வீடு இல்ல கண்ணா. So இது ஸ்கூல். பாரதியாரோட class. அவரோட வேலை பார்த்த ஒரு பிளேஸ். கரெக்ட். சோ இதான் அவர் வேலை பார்த்த ஸ்கூல். சோ இந்த சின்னதா ஒரு குடிசை மாதிரி ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் அவர் டீச் பண்ண கிளாஸ் ரூம். சோ அவருக்கு சம்பளம் 17 rupees in those days. ஓகே, சோ இது கூட நீங்க போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, சோ அதுக்கப்புறம் 3 months தான் அங்க வேலை பார்த்தாரு. பிடிக்கல. he quit and he came to Chennai with his family. அங்க ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு நடக்குது. he joined a Tamil daily known as சுதேசமித்திரன். ஓகே, சோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு போட்டோ இருக்கு இல்லையா, இதுதான் சுதேசமித்திரன் ஆபீஸ். ரொம்ப ரொம்ப ஓல்டு போட்டோ. சோ இது தமிழ்ல எழுதியிருக்கு சுதேசமித்திரன் அப்படின்னு. சோ இங்க he joined as a துணை ஆசிரியர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், a supporting editor. அங்க ஒரு 2 years இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சொந்தமா ஒரு பத்திரிகையில ஒர்க் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு he decided. அப்புறம் in 1906 he became an editor of a magazine known as India. இதுதான் அந்த மேகசினோட ஒரு சின்ன சாம்பிள். So this was a weekly. So இந்த இந்தியா பத்திரிகையினாலதான் the British were not able to sleep peacefully. Okay, அந்த மாதிரியான ஒரு பத்திரிகை இது. இன்ஃபேக்ட் பாரதியார் worked in many magazines throughout his life. சோ அதனாலதான் டைட்டில் அப்படி கொடுத்திருக்கேன், பாரதி தி ஜேர்னலிஸ்ட். சோ அது அவருடைய முக்கியமான ஒரு ஃபேஸ். he was not only a freedom fighter, he was not only a poet and a lyricist, he was also a well-known journalist. ஓகே, இப்ப எல்லாரும் கார்ட்டூன்ஸ் பாப்பீங்க கரெக்டா? எல்லாருக்கும் கார்ட்டூன்ஸ் பிடிக்குமா? ஓகே, உங்களுடைய ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டர் இப்ப என்ன? யாராவது 1-2 பேர் சொல்ல முடியுமா? SpongeBob. SpongeBob, okay. My daughter watches Tom and Jerry, Peter Rabbit, those cartoons. Tom. Great. Fine. All time favorite Tom and Jerry. Fine. Sir, கார்ட்டூனுக்கும் இப்ப நீங்க பண்ற பிரசன்டேஷனுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். In those days, தமிழ் ஜேர்னல்ஸ்ல நியூஸ் பேப்பர்ல கார்ட்டூன்ஸ பாரதியார் இன்ட்ரடியூஸ்ட். he was the first person to do கார்ட்டூன்ஸ்னா இப்போ அனிமேட்டடா நம்ம பாக்குறோம் டிவில, லேப்டாப்ல, மொபைல்ல இங்கெல்லாம் பாக்குறோம். அந்த காலத்துல கார்ட்டூன்னா டிராயிங். ஸோ ஒரு நியூஸ் பேப்பர்ல he used to give instructions to the printer. ஸோ அவர் he will draw. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிக்சர் தான் இது. So this is a cartoon. They used to say this cartoon. Ippo kuda in newspapers you will see cartoons, but they are not animated images or videos. They are just paintings avladha. So idu Bharata Mata, idu people of India, all religions they bow down to goddess India. Seriya? So Sudesamitran, so listen this carefully. Sudesamitran, Chakravardhini, India, okay, Suryodayam, Vijaya, Balabharata, Karma Yogi, Dharmam. So 8 சொல்லிருக்கேனா? So இந்த 8 newspapers
பாரதியார் ஒர்க்ட். ஓகே, கிரேட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் திருப்பி இன்னொரு இதை சொல்றீங்களா சார்? எஸ், ஷியோர் கண்ணா. சுதேசமித்ரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, விஜயா, பாலபாரதா, சூரியோதயம், தர்மம், கர்மயோகி, 8. ஸோ இந்த 8 நியூஸ் பேப்பர்ஸ்ல பாரதியார் ஒர்க். ஓகே, ஸோ 1908ல இந்தியா பத்திரிகைக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ பாரதியார் என்ன பண்ணாரு, புதுச்சேரிக்கு போயிட்டாரு, பாண்டிச்சேரி. ஸோ நிறைய பேர் பாண்டிச்சேரின்னு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாண்டிச்சேரியில பாரதியார் வந்து he lived there for 10 years. ஓகே, 10 years ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அங்கதான் அவருடைய பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வெளிவந்தது. he was under extreme pressure and stress and at the same time அவருடைய பெஸ்டும் அங்கதான் வந்தது. அவருடைய 3 முக்கியமான மாஸ்டர் பீசஸ், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். ஐ ரிப்பீட் அகெயின், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது புதுச்சேரியில தான் ஹீரோ. ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ஆன் யுவர் லெஃப்ட் ஒரு சின்ன வீடு இருக்கா. இந்த வீடு தான் பாரதியார் வாழ்ந்த வீடு while he was in புதுச்சேரி. ஸோ இப்போ அது ஒரு மியூசியம் ஆயிருக்கு, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றாங்க. யூ கேன் கோ அண்ட் விசிட் தேர். ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ டு யுவர் ரைட் பாத்தீங்க அப்படின்னா இது அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் ப்ரே பண்றாங்க. ஸோ ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா. ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பாரதியார் உட்கார்ந்த அந்த மர பெஞ்ச், இப்ப நம்ம படங்கள்ல டீ கடையில எல்லாம் வரும் தெரியுமா, ஒரு பெஞ்ச், ஒரு மரத்துல செஞ்ச பெஞ்ச், அது அங்க இருக்கு. அது நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம். அது உட்கார்ந்தாலே உடைஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கு. அதனால உட்காரக்கூடாது. ஸோ நிறைய அழகான போட்டோஸ் இந்த வீட்டுல இருக்கு. நான் நிறைய முறை அங்க போயிருக்கேன். இந்த ஹால்லயே பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் இருக்கு. அண்ட் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துலயும், அவருடைய பென் பார்க்கலாம். அப்புறம் நிறைய அவருடைய ஃபேமிலி போட்டோகிராஃப்ஸ் நீங்க பார்க்கலாம். அவருடைய டாட்டர்ஸ், அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் சிஸ்டர், அவருடைய பேரன் பேத்திகள் எல்லாமே பார்க்கலாம். இந்த ஃபேமிலி லீனியேஜும் அங்க இருக்கும். ஸோ பக்கத்திலேயே பீச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன் அது. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ப்ளீஸ் கோ டு புதுச்சேரி அண்ட் விசிட் திஸ் பிளேஸ். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இதுதான் அவருடைய ஃபேமிலி போட்டோ. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதாவது போட்டோகிராஃப்ஸ் இருக்கா அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹேவ். ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப அவேர்னஸ் இல்லை. அவரும் வாழ்க்கையில போட்டோஸ் நிறைய எடுக்கல, மேக்சிமம் 5 போட்டோகிராஃப்ஸ் தான் எடுத்தார். ஸோ the one you see on the left, பாரதியார் and his wife செல்லம்மா. ஓகே, இந்த ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா பாரதியாரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் எண்ட்ல நின்றுட்டு இருக்காரு. சோ அவங்க பாரதியாருக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க செல்லம்மா. சோ உங்களுடைய நீங்க பார்க்கும்போது செல்லம்மாவுக்கு லெஃப்ட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கா, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பாவாடை போட்டுட்டு இருக்கு இல்லையா, அதுதான் பாரதியாருடைய செகண்ட் டாட்டர் சகுந்தலா. சகுந்தலாக்கு அப்படியே பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறாங்க இல்லையா, புடவெல்லாம் போட்டுட்டு, அவங்க தங்கம்மா, பாரதியாருடைய ஃபர்ஸ்ட் டாட்டர். சோ பின்னாடி நிக்கிறாங்க 2 பேர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இது புதுச்சேரியில எடுத்த போட்டோ அரௌண்ட் 1917. இதுதான் பாரதியாருடைய ஃபேமிலி. சோ இதுல ஒரு சின்ன புரட்சி, ஒரு சின்ன ரெவல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இன் தோஸ் டேஸ், நான் சொல்றது ஒரு 120 இயர்ஸ்க்கு முன்னாடி, women were not allowed to come out of the house. நிறைய பெண்கள் படிக்க கூட மாட்டாங்க. they were denied that opportunity. ஆனா பாரதியார் was a rebel. என்ன சொல்றது, not only on the outside, பேப்பர்ல மட்டும் கிடையாது, in practice also. You should practice what you preach இல்லையா. So it is so easy to write, ஆனா it is not so easy to practice. ஆனா பாரதியார் put what he wrote into practice. So இதுல செல்லம்மாவை உட்கார வச்சு he stood. So அது his greatness. Okay sir, next slide sir. ஓகே சோ இங்க பாஸ் பண்ணுவோம். சோ இதுதான் அவருடைய ஹிஸ்டரி. சாரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன். இல்ல முக்கியமான பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஐ டுக் சம் டைம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாம் இங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் குவிஸ் காம்படிஷன் இருப்பேன், யாரு டக்குன்னு ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ அதுக்கப்புறம் புதுச்சேரியில இருந்து ஹி
went to Kadalur. He was jailed there. அப்புறம் after 3 years in 1921 he passed away. Okay, very good sir. சரி, very good, very good. நான் முடிச்சிட்டு வரேன். So in 1921, very good. So sorry. In 1921, at the age of just 38, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, at the age of 38 he passed away. ஃபைன், இதுதான் அவருடைய ஹிஸ்டரி. இப்போ நாம டாபிக் உள்ள நேரடியா போறோம். இப்போ படம் உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் சும்மா பில்டப் தான். சார் பில்டப் ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்க, படத்தை போடுங்க அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சார் இப்போ இந்த வீடியோ பிளே பண்ணலாம். பிளே பண்ணுங்க சார். இந்த வீடியோ பிளே பண்ணிட்டு நான் கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லணும். இந்த வீடியோ இது வீடியோவாவே இல்ல சார். அது சார் அது வீடியோ தான் சார். அது அப்படியா? இல்ல, அது ஆக்சுவலா வீடியோ, அந்த இதுல வந்து வீடியோவாவே இல்ல. அது கிளிக் பண்ணா உங்களுக்கு வருமே. இல்ல, வரல. அது ஒரு இமேஜா பேஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் அது ஒரு யூடியூப்ல இருந்து நான் அந்த லிங்க் அப்படியே நான் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். அப்படிங்களா? அது வந்து இல்ல, வரலையா சார்? வரலங்க. அதுல வந்து வீடியோவா வரல அது. சரி, ஓகே, நெவர் மைண்ட். சரி, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, குறிப்பா கிட்ஸுக்கு ஒரு கேள்வி. இது வந்து ஒரு மூவி கிளிப்பிங். எல்லாரும் தமிழ் மூவிஸ் பாப்பீங்களா? இப்ப ரீசெண்டா என்ன படம் பாத்தீங்க எல்லாரும்? சும்மா சொல்லுங்க யாராவது. ஓகே, அமரன். சரி, இந்த படம் அமரன் தான். சரி, ஓகே, நீங்க கண்டிப்பா வந்து யூ வில் பி knowledgeable in தமிழ் மூவிஸ். ஏன் இந்த படம் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு, இந்த பிரசன்டேஷன்ல இருக்கு? அந்த வாருக்கு போகும்போது அச்சமில்லை பாடுவாங்க, அதனால. கரெக்ட். சோ இந்த சீன் பாத்தீங்கன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸான ஒரு சீன் இது. சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் தானே ஹீரோ. அவர் வந்து ஒரு டீம் வச்சிருப்பாரு இல்லையா, ராஷ்டிரியா ரைபிள்ஸ்னு ஒரு டீம். ஒரு டெரரிஸ்ட கொல்லணும், அதான் அவங்க டாஸ்க். அப்போ போயிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து இந்த போயம் சொல்லுவார். ஓகே, அப்போ அந்த டீம்ல நான் தமிழியன்ஸும் இருப்பாங்க. அவங்களும் சேர்ந்து இந்த போயம் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அதை சொல்லும் போது கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதனாலதான் இந்த சீன் ரொம்ப ஒரு கிரேட் சீன். சோ பாரதியார் இருந்து 100 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. அண்ட் ஸ்டில் அவருடைய வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் எழுதினது இப்ப நம்ம சொன்னா கூட நமக்கும் கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. See how fresh he is. இப்ப கூட உங்ககிட்ட நான் அவரை பத்தி பேசுறேன்னா he is new. அவருடைய ஏஜ் வந்து 140+, பட் he is not old. அவர் வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் கிடையாது. ஸோ இந்த ஸ்லைட்ல சிவகார்த்திகேயன் வந்து அச்சமில்லை சொல்லுவார். இப்ப நான் வந்து ஒரு 6 லைன்ஸ் அதுல சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் அதை கரெக்டா மெமரியில இருந்து சொல்லணும். ஓகேவா? அதான் டாஸ்க். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானெடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, இச்சகத்துளோரெல்லாம் இகழ்ந்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இன்னும் அது பெருசா போகும். அது பெருசா போயிட்டே இருந்ததுன்னா நம்ம ப்ரோக்ராம் தாண்டி போயிடும். சரியா? யாராவது ஒருத்தர் ரிசைட் பண்ண முடியுமா இந்த போயம்? ஒரு 4 லைன்ஸ் யாராவது? யாருக்கண்ணா? இந்த அச்சமில்லை யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு லைன்ஸ் சொல்ல முடியுமா? சொல்லு, பரவாயில்ல. சொல்லுக்கண்ணா. அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. கிரேட். சோ எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, 21st செஞ்சுரியில 2024ல ஒரு கமர்ஷியல் மூவில கூட பாரதியார் இஸ் ரிக்வயர்ட் டு செல்.
தட் ஷோஸ் இஸ் ரெலவன்ஸ் இல்லையா? ஸோ அவர் வந்து ஜஸ்ட் புத்தகம்லாம் எழுதி வச்சுட்டு போல, கவிதைகள் பாடல்கள் மட்டும் நமக்காக தந்துட்டு போல. ஸோ ஹி ஹஸ் பிகம் அ ஹியூஜ் ஃபினாமினா, ஓகே, அக்ராஸ் இந்தியா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுக்கு டைட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, பாரதியார் தி மேன் ஃபியர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பாரதியாருக்கு பழைய டைலாக் ஒண்ணு வரும், நீங்க அந்த படம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, ஒரு விஜயகாந்த் படம், மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு விஜயகாந்த் சொல்லுவாரு ரமணான்னு ஒரு படத்துல. அதே டைலாக நம்ம பாரதியாருக்கும் அப்ளை பண்ணலாம். தமிழ்ல பாரதியாருக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அச்சம். ஓகே, பணம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, சாப்பாடு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனா பயம் மட்டும் இருக்கவே கூடாது அவருக்கு. இப்போ பாரதியாருடைய லைஃப்ல நடந்த சில சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு போவேன். அதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ஹிஸ்டரியில வராது. இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக நான் வந்து சொல்றது. அவர் பற்றி எழுதப்பட்ட புக்ஸ்ல இருந்து ஆத்தென்டிக்கா உங்களுக்கு நான் தரேன். சரி, இப்போ இது வந்து ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ். இதுதான் உண்மையான பாரதினா கிடையாது, இது ஏஐ நமக்கு கொடுக்கறது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஸோ இந்த போட்டோல பாரதியாரும் ஒரு பையனும் இருக்காங்களா? ஸோ வாட் இஸ் பாரதியார் ட்ரைங் டு டு? கேன் எனிஒன் கெஸ்? யாரோ ஒருத்தர் கீழே படிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு கண்ணா, எனிஒன்? அவர் வந்து ஒரு பையனுக்கிட்ட ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கறது, ஏதாவது சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கு. ஓகே, ஆன்சர் கிட்ட வந்துட்ட. எனிபடி எல்ஸ்? பையனுக்கு எதையோ சொல்லி கொடுக்க பாக்குறாரு. சரி, ஆக்சுவலி கொஞ்சம் விட்டு பாத்தீங்கன்னா கீழே ரீசன் இருக்கு. அவர் அந்த பையன் அல்சோ அழுதாரு, கிவ் அப் பண்ணதாரு, அத பண்ண முடியாது. ஓகே ஓகே. அந்த பையன் பாரதியார் அந்த பையன் கிட்ட அழுவாவா இருக்குன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழுதா சொல்லி கொடுக்கறாரு. ஓகே ஓகே, வெரி நைஸ், ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. இப்போ எத்தனை பேருக்கு ஹாரர் மூவிஸ் பிடிக்கும்? யாராவது ஹாரர் மூவிஸ் பாப்பீங்களா? பயமே கிடையாது, இதாதான் இருக்கும். ஆனா பேய் ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன். தமிழ் பாட்டு வச்சு ஏதோ பண்றாரு. கரெக்ட், ஓகே, நீ ஆல்மோஸ்ட் கரெக்டா சொல்லிட்ட. பாரதியார் பேய் ஓட்டுறாரு. வி சீரியஸா? இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் இன் புதுச்சேரி. பாரதியாருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவருடைய பேரு சுப்பையா பத்தர். சுப்பையா பத்தருக்கு ஒரு பையன், அதான் அந்த பையன். சடன்லி ஹி காட் இல். என்னன்னு யாருக்குமே தெரியல. ஏகப்பட்ட மெடிசன்ஸ் கொடுத்து பார்த்தாரு, ஒன்னும் சரியாகல. ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டா அந்த பையன் இருந்தான். அந்த பையனை பாரதியார் கிட்ட சுப்பையா கூட்டிட்டு வந்துட்டாரு. நீ தான் எப்படியாவது குணப்படுத்தணும். நான் டாக்டர்லாம் கிடையாதுங்கிறார். இல்ல, எனக்கு உன்னை விட்டா யாரும் கிடையாது, யூ ஷுட் ஒன்லி ட்ரீட் மை சன் அப்படிங்கிறாரு. பாரதியாருக்கு நோ சொல்ல முடியல, ஏன்னா அவர் ஃப்ரெண்டா போயிட்டார். சரி பரவாயில்ல, கூட்டிட்டு வாரும் நாளையில இருந்து பையனை வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் காத்தால 7 மணிக்கெல்லாம் சுப்பையா பத்தர் பையனை கூட்டிட்டு வந்துட்டார். சோ பாரதியார் அந்த பையனுக்கு விபூதி குங்குமம் எல்லாம் இட்டு, பாரதியார் வாஸ் a great devotee of goddess பராசக்தி. சோ பூஜை எல்லாம் பண்ணி அந்த பையனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு. வெளியில போனா கூட அந்த பையனை கூட்டிட்டு போவாரு, பக்கத்துல படுக்க வச்சு தூங்க வைப்பாரு, நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இப்படி ஒரு வாரம் போச்சு. That boy got slightly better. ஆனா அந்த அப்பாக்கு இதெல்லாம் பத்தல, இந்த வேகம்லாம். சார் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது சார், you are too slow. சரி, என் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு சார், he is possessed by some spirit, please do something. எப்படியாவது பண்ணி, don't be gentle with the spirit. பேய் கிட்ட எல்லாம் நீங்க சாஃப்டா இருக்க கூடாது சார், go hard with full force, go சார் அப்படிங்கிறாரு. பாரதியாருக்கு புரியல. நான் என்ன எக்ஸார்சிஸ்டா, பேய் ஓட்டுறவனா, என்ன இப்படி ஆக்கிட்டியப்பா, உனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா, பேய் நம்புறியான்னு கேட்கிறாரு. ஆமா பேய் தாங்கிறாரு. சரி பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல he sang a song. என்ன பாட்டு அப்படின்னா, வலிமையற்ற தோழினாய் போ போ போ, மார்பிலே ஒடுங்கினாய் போ 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 அப்படின்னு அப்படியே கர்ஜிக்கிறார் லைக் லயன். அப்புறம் கடைசியில ஒரு வரி, கிளி பிடித்த நெஞ்சினாய் போ போ போ,
கீழ்மை என்றும் வேண்டுவாய் போ 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 அப்படின்னு கத்துறாரு. நான் போறேன் அப்படின்னு அந்த ஸ்பிரிட் வந்து அந்த பையனை விட்டு போயிடுச்சு. அந்த பையன் மயக்கம் போட்டு வந்துட்டான். அப்புறம் he got all right. அப்புறம் இதை முடிச்சுட்டு பாரதியார் calls his first daughter தங்கம்மாவை கூப்பிட்டு, பாத்தியா? சோ பாரதியாருக்கு வந்து ஒரு பெருமிதம் வந்துருச்சு. தன்னுடைய பொண்ணு கிட்ட he wanted to show off, பீத்திக்கிறார். பாத்தியா, டாக்டர் எல்லாம் குணப்படுத்தல, மெடிசன்ஸ் எல்லாம் குணப்படுத்தல, எவ்வளவு செலவு பண்ணாரு பாத்தியா ஃப்ரெண்டு, ஒன்னும் வேலைக்காகல, என்கிட்ட வந்தாரு பாத்தியா. நம்பிக்கை கண்ணா, நம்பிக்கை. நம்பிக்கைதான் மனிதனுக்கு சிறந்த மருந்து. அத போல நத்திங் ஒர்க்ஸ். நம்பிக்கை போல நத்திங் வில் டூ மேஜிக். இதே மாதிரி நம்பிக்கை நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இருந்தா சீக்கிரம் we will gain independence கண்ணா அப்படின்னு சொன்னார். சோ அவருக்கு தூக்கத்திலயும் சரி, முடிச்சிட்டு இருக்கும் போதும் சரி, எப்போதும் இந்தியாவை பத்தி தான் சிந்தனை. ஓகேவா? சோ எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, எப்படி அவருடைய திங்கிங் இருந்திருக்கு அப்படின்னு. அந்த சிச்சுவேஷன்லயே வந்து he didn't என்ன சொல்றது சக்கம். அந்த சமயத்துல கூட பேய் ஓட்டணும்னா கூட ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணி அந்த பாசிட்டிவான ஆட்டிடியூடோட அந்த பையனை குணப்படுத்திட்டாரு இல்லையா? இப்போ வைப்ஸ் அப்படிங்கிறோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறோம், அப்புறம் வந்து என்னெல்லாமோ சொல்றோம், மேனிஃபெஸ்டேஷன் என்னெல்லாமோ சொல்றோம். ஆனா அந்த காலத்திலே இதெல்லாம் பண்ணிட்டாரு அவரு. ஓகே, தட் வாஸ் his greatness. So he was not only a poet, he was a great human being also. He was a great motivator. Okay, okay, next slide sir. சரி, இப்போ இதுல 2 போட்டோஸ் இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு போட்டோ. இதுல என்ன நடக்குதுன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இது ஏஐ ஜெனரேட்டட் போட்டோ, சோ அக்யூரேட்டா இருக்காது. சும்மா மேக் அ கெஸ். பெண் விடுதலை பத்தி ஏதோ காட்டுறாங்க. அவங்க வந்து கிட்ட நம்ம வந்துட்டீங்க. வராங்க. எனக்குன்னா அவங்க வைஃப் Correct. கை கையை கூட்டிட்டு வராங்க. கரெக்ட். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கிண்டல் பண்றாங்க. கரெக்ட். சோ இது பாரதியார் தன்னுடைய வைஃப் செல்லம்மாவை கூட்டிட்டு எட்டயபுரம்ல வாக்கிங் போனார். அவ்வளவுதான். உங்களுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா he went on a date with செல்லம்மா. ஓகே, பிளைண்ட் டேட். சும்மா ஒரு டேட், சாரி பிளைண்ட் டேட் சொல்லக்கூடாது. he went on a date with செல்லம்மா. அவ்வளவுதான், nothing wrong. ஆனா in those days, as I already told, women were kind of slaves. ஒரு வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா ஜெயில இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்களால வெளியில வரக்கூடாது. வெளியில அப்படியே வெளியில வந்தாலும் கணவன் கூட போனா பக்கத்துல போக கூடாது. கணவன் முன்னாடி போவாரு, ஒரு 10 feet பின்னாடி வைஃப் வந்து இப்படி போவாங்க. பாரதியார் wanted to break it. ஓகே, செல்லம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமாயிடுச்சு, கூச்சமாயிடுச்சு. ஆனா வேற வழி இல்ல, பாரதியார் என்ன சொன்னாலும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கையை பிடிச்சிட்டு நடந்துட்டாங்க. பாரதியார் வந்து நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா அப்படின்னு பாடிட்டே போயிட்டாரு. பின்னாடி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சாங்க. இவங்க 2 பேரும் சரியான லூசுங்க போல் இருக்கு, இவங்களுக்கு சொசைட்டி ரூல்ஸே தெரியல அப்படின்னு. ஆனா இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் வெளியில வந்து பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க. சோ பாரதியார் வாஸ் a visionary. So that shows the fearlessness. அச்சமில்லைன்னு எழுதிடலாம், ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணணும்ல, அதுக்கு இது வந்து ஒரு சிறந்த உதாரணம். சோ இது உங்களுக்கும் ஒரு லெசன். மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன கிண்டல் பண்ணாலும் சரி, believe in yourself and go forward. Okay, never stop. Okay sir, back வாங்க சார், பேக் ஸ்லைட் சார். ஓகே, சோ ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன நடக்குது? கேன் somebody guess? சார் previous slide. அவர் பேர்ட்ஸ்க்கு சாப்பாடு வைக்கிறாரு. இல்ல அந்த ஸ்லைடுக்கு அப்புறம் வருவோம். இந்த ஸ்லைடே இன்னும் முடிக்கல நம்ம. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வைஃபை கூட்டிட்டு வாக்கிங் போறாரு பார்த்தோம். ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு பிக்சர் இப்படி பண்ணிட்டு போறாரு. என்ன பண்றாரு? ரைட் சைடு வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க.
பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு? பாட்டு பாடுறாங்க. Correct. பாரதியாருக்கு பின்னாடி என்ன இருக்கு? பேக்ரவுண்ட் கொஞ்சம் க்ளோஸா கவனிச்சு சொல்லுங்க, என்ன இருக்கு? The people. Okay. ஒரு ஏதோ வந்து they are playing an instrument. What instrument is that? நாதஸ்வரம். அப்புறம் Correct. நாதஸ்வரம் தேவில். சோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல they are ஒரு மார்ச் ஒரு பெரிய ரேலியில போறாங்க. ஆக்சுவலி எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடியுதா? கரெக்ட், பீச். சோ இந்த இயர் 1907 போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்காம சுயராஜ்ய தினம் அப்படின்னு ஒரு டே, அதுக்கு வந்து பாரதியார் லெட் a rally. சோ he might have got arrested. அவங்க வீட்டுல எல்லாரும் பயந்துட்டாங்க. அந்த காலத்துல அரெஸ்ட்னா எங்க தெரியுமா போய் ஜெயில போடுவாங்க? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் தெரியுமா? Have you heard of those islands? So அங்க ஒரு ஜெயில் இருக்கு, அங்க போய் போட்டுருவாங்க. அவ்வளவுதான், ஜென்மத்துக்கு பார்க்கவே முடியாது யாரையும். அரெஸ்ட் பண்ணிக்கோங்கடா, பாத்துக்கலாம்டா, நான் நடத்துவேன்டா ரேலிய, நீங்க பண்றத பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி நடந்து போறாரு. அதுதான் இந்த சீன். வீட்டுல செல்லம்மா பயந்துட்டாங்க. ஐயோ உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்றது, நான் என்ன பண்ணுவேன்? அட பைத்தியமே, இது ஒரு சுதந்திர போராட்டம்மா, என் உயிரை பணைய வச்சு நான் போறேன், நான் உயிரை விட்டா கூட நீ அழக்கூடாது, சரியா? வீட்டுல வந்து என்னுடைய இது கொடுப்பாங்க, பாடி கொடுப்பாங்க, அப்ப கூட நீ அழாம do the final rites, okay? நாளைக்கு we will win அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் நடுங்கிட்டாங்க. Fortunately the rally was a big success and என்ன சொல்றது, luckily பாரதியார் was not arrested, he escaped free. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இதே ரேலிய தூத்துக்குடியில வ.உ. சிதம்பரம் அவர் கண்டக்ட் பண்ணாரு and he got arrested. Okay, fine. Next slide. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவருடைய ஃபியர்லெஸ்னஸ் அண்ட் இஸ் லவ் ஃபார் தி கண்ட்ரி. சோ எந்த அளவுக்கு அவருக்கு தன்னுடைய நாடு மேல பற்று இருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு பேட்ரியாட்டிசம் இருந்ததுன்னா, தன்னை பத்தி கூட கவலைப்படாம, தன்னுடைய குடும்பத்தை பத்தி கூட கவலைப்படாம இந்த மாதிரி ஒரு ரேலி நடத்துவார். சோ ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, அந்த தவில் வாசிக்கிறாங்க இல்லையா, நாதஸ்வரம் தவில்லாம், அவங்க பயந்துட்டாங்க. நாங்க ஃப்ரண்ட்ல வர மாட்டோம் சார், வாட் இஃப் போலீஸ் அரஸ்ட் எங்களை பண்ணிட்டாங்கன்னா வாட் வில் ஹேப்பன், அவங்க பயந்துட்டாங்க. ஓ அந்த பயமா, டோன்ட் வரி, நான் ஃப்ரண்ட்ல போறேன், அரெஸ்ட் பண்ணா என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு he took charge, he took responsibility. அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு இல்லையா? சோ பாரதியார் had a leader in him as well. சோ அது அவருடைய இன்னொரு ஃபேஸ். நம்ம வந்து போயட், ஃப்ரீடம் ஃபைட்டர் மட்டும்தானே தெரிஞ்சு வச்சிருந்தோம். இப்ப எவ்வளவு ஃபேஸஸ் அவருக்குள்ள இருந்து வருது. பத்திரிகையாளரா பார்த்தோம், ஒரு பேட்ரியாட்டிக் லீடரா பாக்குறோம், ஒரு ரெவல்யூஷனரியா பாக்குறோம், ஒரு கிரேட் ஸ்பீக்கரா பாக்குறோம், ஒரு பெரிய மோட்டிவேஷனல் இன்ஃப்ளூயன்சரா பாக்குறோம். இப்போ வந்து என்ன சொல்றோம், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறோம். சோ பாரதியார் இஸ் ஆல்சோ அ இன்ஃப்ளூயன்சர். சரி, சோ இங்க வாட் டு யூ see இந்த ஸ்லைட்ல? பாரதியார் வந்து காக்கை சிறகினிலே பாட்டு. இல்ல கிட்ட வந்துட்டீங்க. பாரதியார் எந்த பறவைக்கு ஃபீட் பண்றாரு? பாரதியார் வந்து அரிசிய வந்து பறவைக்கு வந்து ஃபுல்லா ஃபீட் பண்ணிடுவாரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து இன்னொரு அவங்க பக்கத்து வீட்டுல போய் அரிசி பாரோ பண்ணிட்டு வந்தா அந்த அரிசிய கூட வந்து ஃபீட் பண்ணிடுவாரு. சூப்பர் கண்ணா, நீ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்க. என்னுடைய வேலையெல்லாம் நீ பண்றிய, அப்ப நான் என்ன பண்றது ஸ்லைட்ல? வெரி குட். ஹவு டு யூ நோ? படிச்சிருக்கியா எங்கேயாவது? or somebody told you? பாரதி பாஸ்கர் பட்டிமன்றத்துல அவங்க சொன்னாங்க. ஓ awesome awesome. சோ புதுச்சேரியில இருந்தப்போ பாரதியாருக்கு வந்து he loved birds and animals. இது அவருடைய இன்னொரு முகம். பாரதியார் loved nature like anything. Especially was very fond of sparrows. சோ காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு he sang. சோ புதுச்சேரியில இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கே சாப்பாடு கிடையாது. ஓகே, அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு கேரண்டியே கிடையாது. ஆனா குருவி வந்து அவருடைய வீட்டு முற்றம்னு சொல்லுவோம், கோட்டியாட், அதுல வந்து விளையாடும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். செல்லம்மா கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படியோ கடன் வாங்கி சமைக்கிறதுக்காக அரிசியை வந்து முரம்னு சொல்லுவோம், அதுல வச்சிருப்பாங்க.
இன்னைக்கு நம்ம ஒரு வாட்டி இது உண்மையிலேயே நடந்த இன்சிடென்ட். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம், வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம், அரிசி இருக்கு, இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து இவர் அங்க வந்திருக்காரு. யாரு? நம்ம ஹீரோ. என்ன பண்ணிட்டாரு? குருவியை பார்த்துட்டாரு, பக்கத்துல அரிசி இருந்திருக்கு, அவ்வளவுதான் எக்ஸைட் ஆயிட்டாரு. ஐயோ வீட்டுல கடன் பாக்கி இருக்கே, ஐயோ நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் செல்லமா தான் பாத்துக்கிட்டாங்க பாவம். ஷீ ran the house லிட்ரலி. உண்மையிலேயே ஷீ மேனேஜ்ட் பாரதி அண்ட் ஷீ மேனேஜ் எவ்ரிபடி. அவங்க வந்து MBA கிராஜுவேட் எல்லாம் கிடையாது, இன்ஃபேக்ட் பெருசா படிச்சவங்க கிடையாது, பட் ஷி வாஸ் அன் எக்ஸலன்ட் மேனேஜர். இல்லைன்னா பாரதியார் wouldn't have become a மகாகவி. திஸ் இஸ் தி ட்ரூத். செல்லம்மா வந்து போயிட்டாங்க, குளிச்சுட்டு வந்து நம்ம சமைக்கலாம்னு எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. பாரதியார் வந்து எக்ஸைட் ஆகி என்ன பண்ணிட்டாரு, இந்த முறத்தை எடுத்து அப்படியே கொஞ்சமா போட்டாலும் பரவாயில்ல, எடுக்கிறதே நம்மளால அதிகமா தான் எடுப்பாரு, இப்படி எடுக்கிறாரு, ஹேண்ட் ஃபுல். கொஞ்சமா எடுக்காம, ஐயோ தனக்கு 2 குழந்தைகள் இருக்கே, வைஃப் வந்து திட்டுவாளே, அதெல்லாம் யோசிக்கல. குருவிகளுக்கு பசிக்கும்ல பாவம், அதுக்கு நம்ம சோறு போடுவோம், அரிசி போடுவோம்னு சொல்லி இப்படி எடுத்துட்டாரு. இந்தா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு போட்டுட்டு இருக்காரு. அதுல ஒரு 25% கான். செல்லம்மா வராங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? என்ன பண்ணிருப்பாங்க செல்லம்மா? இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ் அப்படியா சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பா இல்ல. என்ன சொல்றது, ஷி பிளாஸ்டட் பாரதி. அப்படி அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து அறிவே இல்லையா, உங்களுக்கு பொறுப்புணர்ச்சியே இல்லையா, வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்றீங்க? ஒவ்வொரு நாளும் நான் தான் ஐம் ஃபேசிங் ஹியூமிலியேஷன் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் வந்து கடன் கேட்கறாங்க, பால்காரன் கேட்கறான், வீட்டுல வேலை செய்யறவங்க கேட்கறாங்க, இது பத்தியெல்லாம் யூ டோன்ட் கேர். நமக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் கூட நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்க பாட்டு வரீங்க, நீங்க பாட்டு வந்து அரிசி எடுத்து போடுறீங்க, பாட்டு எழுதுறீங்க, மற்றதை பத்தி எல்லாம் கேட்கறீங்களா ஏதாவது அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. பாரதியாருக்கு அப்பதான், அப்ப கூட என்னன்னா, அவர் வந்து லெக்சர் இருக்கிறாரு செல்லம்மாக்கு. செல்லம்மா காமிக்கிறார் அந்த ஸ்பேரோஸ், லுக் அட் தோஸ் ஸ்பேரோஸ். எந்த ஒரு குருவியாவது எனக்கு ரொம்ப தலைவலிக்குது காஃபி கொடு அப்படின்னு சொல்லி நீ பாத்திருக்கியா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு எந்த குருவியாவது ஃபீல் பண்ணி நீ பாத்திருக்கியா? நோ. ஆனா குருவிக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. பட் we are under lot of stress, we fight, we quarrel. அப்போ who is better செல்லம்மா, நீ சொல்லு. ஸ்பேரோஸ் தானே பெட்டர், am I right அப்படின்னு கேட்கிறாரு. செல்லம்மாவுக்கு இன்னும் கோவம் வருது. ஸோ இது வந்து நீங்க லெக்சர் எடுக்கிற நேரம் இல்லை. ஓகே, ஐ எம் கெட்டிங் ரியலி பிஸ்ட் ஆஃப் ரைட் நவ். ஸோ திஸ் இஸ் நாட் தி டைம் டு டிஸ்கஸ். என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது, ஐயோ ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு அவருக்கு வந்து பாவம், அவருக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ஐடியா, இந்த சம்பவத்தையே ஒரு பாட்டாக்கிட்டா, இந்த சம்பவத்தையே குருவி பாட்டு அப்படின்னு ஒரு டைட்டில்ல பாட்டு எழுதி பத்திரிகை காமிச்சா பணம் வரும். ஏன்னா அதுதானே இஷ்யூ. பாவம், நீங்க எழுதவே மாட்டேங்கிறீங்கன்னு, எழுதினாதானே வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து பணம் வரும், நீங்க எழுதவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க செல்லம்மா. ஓகே, ஐ வில் ரைட் அ சாங் ஆன் தி ஸ்பேரோஸ் அப்படின்னு சொல்லி குருவி பாட்டுன்னு ஒண்ணு எழுதி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மனுஷன் பாட்டு எழுதி 2 டாட்டர்ஸை கூப்பிட்டு, செல்லம்மாவை கூப்பிட்டு, விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போலே, இந்த சிட்டுக்குருவியை போலேன்னு பாட்டு பாடுறாரு, இல்லைன்னா டான்ஸ் ஆடுறாங்க. செல்லம்மாவும் கோவத்தை மறந்து சிரிச்சிட்டாங்க. So look at that family. வறுமைதான், பாவர்ட்டி, பட் ஸ்டில் they were happy. அவங்களுக்கு பெரிய சொத்து கிடையாது, சொந்தமா வீடு கிடையாது, ப்ராப்பர்ட்டி கிடையாது, பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது, பேலன்ஸ் அப்புறம் பார்ப்போம், பட் ஸ்டில் they were happy. ஸோ அதுதான் தி மைண்ட் ஆஃப் பாரதியார். ஸோ he cared for the smallest of the creatures, இல்லையா? ஸோ அதுதான் இதோடைய கிரேட்னஸ். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஆக்சுவலி ஒரு AI வீடியோ கூட வச்சிருக்கேன், we will see. ஓகே, 1 second சார். ஓகே சார், இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல ஒரு
ஏஐ வீடியோ இருக்கு, அதை ப்ளே பண்ண முடியுமா சார்? நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளே ஆகும். ப்ரீவியஸ் ஸ்லைட் சார். சாரி, அது எதுவுமே ப்ளே ஆக மாட்டேங்குது, வீடியோ எதுவுமே வர மாட்டேங்குது. அது கிளிக் பண்ண அப்படியே ப்ளே ஆகுமே சார், இல்லையா? இல்ல ஆகல, அது நான் பார்த்துட்டேன், செக் பண்ணியும் பார்த்துட்டேன், தனியாகவும் எடுத்து பார்த்துட்டேன். ஃபைன். ஸோ வி ஆர் நியரிங் தி எண்ட். ஸோ இந்த பிக்சர்ஸ் பாக்குறீங்க இல்லையா அந்த ஸ்லைட்ல, வாட் இஸ் பாரதியார் டூயிங்? வந்து ஒரு அவரோட ஒய்ஃப வந்து ஒரு சிங்கத்துக்கிட்ட காமிக்கிறாரு. ஆக்சுவலி பாரதியார் ஜூக்கு போயிருக்காங்க. இந்த பாப்பா எல்லாமே படிச்சுட்டு வந்து என்னுடைய வேலையை தான் அந்த பாப்பா பண்ணுது. ஓகே, வேற என்ன ஆன்சர்ஸ்? அந்த லயன் மேபி டேம் பண்ண ட்ரை பண்றாங்க. லயன் பார்த்து பயப்படாது. ஓகே, இது ஒரு ரொம்ப கியூட்டான ஒரு இன்சிடென்ட், ஆக்சுவலி ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். ட்ரிவாண்ட்ரம்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன் இந்தியா. வேர் இஸ் ட்ரிவாண்ட்ரம்? திருநெல்வேலி பக்கத்துல. Trivandrum is a capital city of which Indian state? கேரளா. Correct. Okay. So sorry, இது வந்து out of syllabus question. சும்மா I asked. Okay. Don't get angry. So once upon a time இல்ல, it was I think in the year 1919 நினைக்கிறேன். பாரதியார் and his wife, they went to Trivandrum to attend a family wedding. So wedding reception எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் next day they had time. சாரி, மார்னிங் வந்து வெட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு டைம் இருந்தது. பக்கத்துல ஒரு ஜூவுக்கு போயிட்டு வரலாமே நடந்தே போயிட்டாங்க. ஸோ பாரதியார் வந்து ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அனிமல்ஸ் பிடிக்கும்னு நம்புறேன். ஜூக்கு எல்லாம் போயிருக்கீங்களா கிட்ஸ்? ஹவ் யூ பீன் டு தி ஜூ? ஓகே. ஸோ பாரதியாருக்கு வந்து அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, கழுதை இருக்குல்ல, வாட் இஸ் கழுதைனா என்ன? டாங்கி. இப்போ வந்து உங்க எல்லாருக்கும் பப்பி பிடிக்கும், பூனைக்குட்டி பிடிக்கும், குருவி, காக்கெல்லாம் இங்க போய் கொஞ்சுவீங்க, ஹாய் ஹவாரி எல்லாம் கொஞ்சுவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கழுதை குட்டியை போய் தூக்குவீங்களா நீங்க? பாரதியார் டிட் இட். சோ ஒரு கழுதை குட்டியை தூக்கிட்டு வந்து அக்ரஹாரத்துக்குள்ள வந்துட்டாரு. சோ அதை பார்த்தோன்னா மத்த எல்லாரும் டென்ஷன் ஆகி கெட் அவுட் அப்படின்ட்டாங்க, கெட் அவுட் ஆஃப் திஸ் லொக்காலிட்டி அப்படின்ட்டாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு அவர் போய் மலை மேல போய் தூங்கிட்டு இருப்பாரு. சோ அவருக்கு வந்து எல்லா கிரீச்சர்ஸும் ஒண்ணுதான், எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஒண்ணுதான். ஓகே. சோ ஜூக்கு போயிட்டாரு, அங்க இந்த சிம்பான்சி கரடி எல்லாம் பாக்குறாரு, ஃபீட் பண்றாரு. சோ அவருக்கு சிங்கத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. அந்த ஜூ கீப்பர் கிட்ட சொல்றாரு, என்ன சிங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு போகணும். அவன் சொல்றான், சாமி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, சிங்கம் வந்து இட் இஸ் நாட் லைக் தி அதர், இட்ஸ் நாட் லைக் அதர் அனிமல்ஸ். அதோடைய கை இருக்குல்ல, அதோடைய கையை வச்சு பலார்னு அரைஞ்சதுன்னா உங்களால தாங்க முடியாது சாமி, அப்புறம் உங்க இஷ்டம் அப்படிங்கிறான். கூட்டிட்டு போடா, பரவாயில்லடா அப்படிங்கிறாரு. கூட்டிட்டு போறான். ஸோ இன்னொரு சைட்ல இதெல்லாமே ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ். அன்பார்ச்சுனேட்லி இந்த வீடியோ ஏன் பிளே ஆகுதுன்னு தெரியல, சாரி. இதெல்லாம் ஏஐல நான் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஃபைன். ஸோ அந்த ஜூ கீப்பர் வந்து வாழை போய் பிடிச்சுக்கிறான், சிங்கத்தோட வாழை. ஓகே. பாரதியார் வந்து சிங்கத்துக்கிட்ட போறாரு, ஆஸ் இஃப் ஒரு கெஸ்ட ரிசீவ் பண்ற மாதிரி போறாரு, பேசுறாரு. அவருக்கு சிட்டுக்குருவியும் ஒண்ணுதான், சிங்கமும் ஒண்ணுதான். நம்ம அனிமல்ஸ் கிட்டையும் வந்து என்ன பண்றோம், ஒரு டிஸ்பாரிட்டி பாக்குறோம். நாய் பூனை எல்லாம் ஒரு ரேஞ்சில் வச்சிருப்போம், மாடு ஆடு எல்லாம் ஒரு ரேஞ்சு, மற்றது கிட்ட போவே மாட்டோம் இல்லையா? யானையெல்லாம் அழகா பார்ப்போம், புலிய பார்ப்போம், சிங்கத்தை பார்ப்போம். அதே போல ஒரு பன்றியை பார்க்க மாட்டோம், ஒரு கழுதைய பார்க்க மாட்டோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு பல்லி, ஒரு பூச்சி எல்லாம் அப்படி பார்க்க மாட்டோம் இல்லையா? ஒரு கரப்பாம்பூச்சி வந்தா வில் கெட் ஸ்கேட், ஒரு தேளை பார்த்தா திருச்சி ஓடிடுவோம் இல்லையா? பாரதியாருக்கு அதெல்லாம் கிடையாது. He loved every animal, every creature equally. அதான் கிரேட்னஸ். சிங்கத்துக்கிட்ட போயிட்டாரு. இப்போ a dog can be a pet, cat can be a pet, சரியா? Can lion be a pet? Can you imagine? பாரதியாருக்கு அதெல்லாம் யோசிக்கல, போயிட்டாரு. சிங்கத்துக்கிட்ட போய் பேசுறாரு, தமிழ் பேசுறாரு சிங்கத்துக்கிட்ட.
மிருகராஜனே, நான் கவிராஜ் பாரதி வந்திருக்கிறேன். ஓகே, நான் செந்தமிழ்ல பேசுறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். டவுட் இருந்தா கேளுங்க. நாட்டில் உள்ள மனிதர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள். யார் தன் மீது அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களே காயப்படுத்துவார்கள். நீ அப்படி கிடையாது என்று எனக்கு தெரியும். நான் சொல்வது உண்மை என்று நிரூபிப்பதற்காக எனக்காக ஒரு கர்ஜனை செய்வாயா அப்படின்னு கேட்கிறாரு. புரிஞ்சுதா எல்லாருக்கும் இந்த செந்தமிழ்? கிட்ஸுக்கு புரிஞ்சுதா? ஓகே, சோ செல்லம்மா காட் ரியலி டெரிஃபைட் இல்லையா? அந்த சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவான் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஒரு ஃப்ரெண்டு, ஊரெல்லாம் நிறைய பேர் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க, நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஹஸ்பண்ட், ஐயோ அப்படின்னு இருக்காங்க அவங்க. பாரதியார் வந்து ஸ்டாப், சிங்கத்துக்கிட்ட போகாத அப்படின்னா அவர் போக மாட்டார். அவர் என்ன சின்ன குழந்தையா? அதே சமயத்துல இவங்களால பயப்படாமலே இருக்க முடியல. சோ வேண்டிக்கிறாங்க. அதுதான் அந்த பிக்சர். இப்படி வேண்டிக்கிறாங்க. என்ன தெரியுமா வேண்டிக்கிறாங்க? சரி, ஒரு கேள்வி. செல்லம்மா என்ன வேண்டிட்டு இருப்பாங்க கடவுள் கிட்ட? கேன் சம்படி கெஸ்? கரெக்ட், அதான் மெசேஜ். ஆனா அவங்க அதை அழகா கேட்டாங்க. என்ன தெரியுமா கேட்டாங்க? கடவுளே, பகவானே, சிங்கத்துக்காகவாவது நல்ல புத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சோ இதெல்லாம் நடக்கும்போது பாரதியார் சிங்கத்துக்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுட்டாரு. சோ எனக்காக ஒரு கர்ஜனை பண்ணுன்னா அந்த சிங்கத்துக்கு தமிழ் தெரிஞ்சுதா இல்ல பாரதியார் வந்து சிங்கத்தோடைய லாங்குவேஜ் தெரியுமான்னு we don't know. சிங்கம் வந்து ஒரு 8 மினிட்ஸ்க்கு நான் ஸ்டாப்பா கர்ஜனை பண்ணிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உண்மையான இன்சிடென்ட். அதுக்கப்புறமும் பாரதியார் வந்து he was not satisfied. நம்ம நாய்க்குட்டியை கொஞ்சம் இல்ல புன்னு கொஞ்சம் இல்ல, நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் அந்த மாதிரி சிங்கத்தை கொஞ்சிட்டு இருந்தார். கேன் யூ இமேஜின்? நாட் அ கப், ஃபுல் grown அடல்ட் லயன். அந்த பிக்சர்ல இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு லயன். உண்மையாவே அதோடைய பிடரின்னு சொல்லுவோம், மேன்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு நிறைய இல்ல, சிங்கத்துக்கு நிறைய இருந்தது. சோ அப்படியே தடவி கொஞ்சி விளையாடிட்டு இருந்தாரு. செல்லம்மா போறோம், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, விட்டா நீங்க சர்க்கஸ்கார மாதிரி சிங்கத்தோட வாய்க்குள்ள தலையை விட்டுருவீங்க போட்டிருக்கு, போறோம், ஐ கான்ட் ரிஸ்க் எனிமோர், எனக்கு பிபி ஏறிடுது அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டாங்க. சோ எதுக்காக இந்த இன்சிடென்ட் அப்படின்னா, இப்ப எல்லாரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல், நோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கிட்டையும் he followed it. அதுதான் அங்க பியூட்டி. சோ அவருக்கு எல்லா கிரீச்சர்ஸும் ஒன் அண்ட் தி சேம். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சொல்லு கண்ணா. இதுவும் ஒரு ஒன் செகண்ட் கண்ணா, 1 செகண்ட். இதுவும் பிளே ஆகலையா சார்? சரி, ஓகே, பரவாயில்ல. சொல்லு கண்ணா, சாரி. சிங்கத்தோட சைடுல இருந்து பார்த்தா நல்ல புத்தினா அவரை கடிக்கிறது தானே சார்? எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன, சிங்கத்தோட சைடுல இருந்து பார்த்தா அவரை கடிக்கிறது தானே நல்ல புத்தி? சிங்கத்தோட சைடுல இருந்து பார்த்தா சிங்கம் வந்து பாரதியாரை கடிக்கிறது நல்ல புத்தியா? இல்ல செல்லம், பாரதியார் வந்து சிங்கத்துக்கு நல்ல புத்தி கொடு, அது வந்து எப்படின்னா நல்ல புத்தினா கடிக்கிறது இல்ல, வாயை மூடிட்டு இருக்கிறது. செல்லமா வேண்டிக்கிட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி அப்படிதான் நடக்குது. சிங்கம் கடிச்சிட்டா அவ்வளவுதான், பாரதியார் will get injured இல்ல. ஃபார்ச்சுனேட்லி that didn't happen. ஓகே, இப்ப குட்டியா கொஞ்சம் மெசேஜ் பார்த்துட்டு we will wrap up the session. ஓகே, சோ பாரதியார் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிட்ஸ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே அது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், ஓடி விளையாடு பாப்பா. சோ பாரதியாருக்கு வந்து 2 daughters நான் சொன்னேன். சோ பாரதியாருடைய எங்கர் டாட்டர், அவங்களுக்கு சகுந்தலான்னு பேரு. சகுந்தலாவை பாரதியார் வந்து பாப்பா அப்படிங்கிற ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுவார் செல்லமா. சோ ஒரு நாள் வந்து இப்ப என்னுடைய பொண்ணு வந்து அப்பப்போ வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தால, அப்பா நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டேன், அப்பா நான் வந்து அந்த சாப்பிட்டுட்டேன், அப்பா நான் தூங்க போறேன்னு மை டாட்டர் வாஸ் கமிங் இன் அண்ட் கோயிங் இல்லையா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி பாரதியாருடைய எங்கர் டாட்டர் அப்பா எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுப்பா, அப்பா எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுப்பான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி எழுதுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. இன்னொரு ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன், பாரதியார் வாஸ் ஆல்சோ அ டேலண்டட் மியூசிக் கம்போசர். அவருடைய கவிதை புக் பாத்தீங்கன்னா டைட்டில் இருக்கும், கவிதை இருக்கும், அண்ட் அட் தி சேம் டைம் என்ன ராகம்
என்ன தாளம் அதுவும் எழுதியிருப்பார். சோ இது வந்து எங்க வீட்டுல சொல்லி கொடுத்திருக்காங்க. when I was like you. விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இதுதான் பாரதியார் போட்ட டியூன். ஓகேவா? இப்போ அந்த பாட்டுல இருந்து சோ உங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி மெசேஜஸ். சோ ஃபுல்லா ஃபன் மட்டும் இருக்கக்கூடாது இல்லையா, கொஞ்சோண்டு லேர்னிங், சோ என்டர்டெயின்மெண்ட். சோ இந்த பாட்டோட we will wrap it up. So can somebody read this? யாராவது உங்களுக்காக நான் இங்கிலீஷ்லயே எழுதியிருக்கேன் தமிழ. ஓகே நதியா படிக்கலாம். பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் அப்படியே படி, பாட வேண்டாம். ஓகே. பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லல் ஆகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. புரிஞ்சுதா அவங்க எல்லாருக்கும்? got the message? சோ இது வந்து அவர் தன்னுடைய செகண்ட் டாட்டருக்காக எழுதினாரு. ஆனா this is applicable to all the kids across the globe. பொய் சொல்லக்கூடாது, புறம் சொல்லல் ஆகாது, ஒருத்தருக்கு பின்னாடி நாம அவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது, தெய்வம் நமக்கு துணை. ஓகே, ஒரு தீங்கு வர மாட்டாரு. புரிஞ்சுதா? God is our help. சோ கீழே கொடுத்திருக்கிறது இந்த மேல இருக்கிற வேர்ஸோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஓகே, hope you understood. ஓகே, next slide sir. ஓகே, இது யாரு படிக்க போறா எனக்காக? வேற யாராவது இது வரைக்கும் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணாத யாராவது ஒரு குழந்தை வர முடியுமா? அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க சார். Who is going to read? யார் அந்த பாப்பா? ஓகே, செல்வகுமார் படிக்கண்ணா. அன்மியூட் பண்ணி படிங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. புரிஞ்சுதா? ஓகே, துன்பம் நெருங்கி வந்த போதும், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, don't get bogged down. ஓகே, next minute anything can change. இதுதான் பெர்மனன்ட். don't go into a shell. சரியா? அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு. ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? சோ ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறலாம். இதுதான் பெர்மனன்ட். தயவு செய்து இருக்காதீங்க. சோ அதனால டோன்ட் கெட் பாக் டவுன். இந்த சின்ன சின்ன ட்ரபிள்ஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும். இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. சரியா? அதனால டோன்ட் கெட் அப்செட். இது எனக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். கிட்ஸுக்கு மட்டும் இல்ல, கிட்ஸுக்கு சொல்ற மாதிரி சொல்லி பாரதியார் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இது யார் படிக்க போறேன் எனக்காக? படிக்கண்ணா. ஸ்ரீதேவியா? சோம்பல் மிக கெடுதி பாப்பா, கெடுதி பாப்பா, சொல்லை தடுத்தே பாப்பா, தட்டாதே. போராடு பாப்பா. சோம்பல்லாம் என்ன? Can anybody say? அந்த கீழ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்காம can anybody guess? Correct. Laziness is one of the worst virtues to have. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. சோம்பல் மிக கெடுதி. இட் இஸ் வெரி வெரி டெட்ரிமெண்டல் ஃபார் யூ. தாய் சொன்ன சொல்லை தட்டாதே பாப்பா. இது எல்லாரும் செய்றீங்களா வீட்டுல? இப்ப ஆமான்னு தலையாட்ட கூடாது ஸ்கிரீன்ல. அம்மா அப்பா பேச்ச கேப்பீங்களா சமத்தா எல்லாரும்? குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ் எல்லாரும்? சம்டைம்ஸ்
சம்டைம்ஸ் கேப்பியா இல்ல சம்டைம்ஸ் கேட்க மாட்டியா? சம்டைம்ஸ் கேட்பேன், சம்டைம்ஸ் கேட்க மாட்டேன். பரவாயில்ல, பிராங்கா சொல்ற நீ. வெரி குட். அட்லீஸ்ட் ஐ அப்ரிஷியேட் யுவர் யூனிக்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் 2 லைன்ஸ்ல ஒரு முக்கியமான மெசேஜ் பாரதி சொல்றாரு. தேம்பி அழும் குழந்தை நொண்டி. சோ நொண்டி ஆக்சுவலி இப்போ we don't use that word. இது ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பாரதியார் பயன்படுத்தியிருக்காரு. அப்போ it was not an issue. சோ நொண்டினா one who is not able to walk-னு அர்த்தம். இப்போ எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா a differently abled child அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். Who is actually different abled? கை இல்லையா, கால் இல்லையா, கண் தெரியலையா, it's okay. That is not an issue at all. But when you fail to rise again, when you என்ன சொல்றது, cry for everything, அதுதான் உண்மையிலேயே ஒரு டெஃபிஷியன்சி. கண் இல்லாதது, காது கேட்காதது, வாய் பேச முடியாதெல்லாம் டெஃபிஷியன்சி கிடையாது. உனக்கு நம்பிக்கை இல்லையா மனசுல, you are afraid of everything, உங்களுக்கு வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லையா, you accept defeat easily-யா, only then you have a deficiency. மத்ததெல்லாம் கிடையவே கிடையாது. சோ மனசுதான் எல்லாமே. தேம்பி அழும் குழந்தை நொண்டி, நீ திடம் கொண்டு போராடு பாப்பா. முயற்சியை போல, எஃபர்ட் மாதிரியான there isn't any other mantra for success. இது applicable for everyone including me. We should keep on trying, no other go. சிலந்தின்னு ஒரு பூச்சி இருக்கு தெரியுமா? சிலந்தினா என்ன பூச்சி? Can anybody say? Spider. Correct. ஸ்பைடர் வந்து திரும்ப 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 கட்டிக்கிட்டே இருக்கும். எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இட் வில் ஃபால் டவுன், பட் ஸ்டில் இட் won't budge. அதுதான் பாரதியார் இங்க சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது யாராவது படிக்க முடியுமா? ஓகே, செல்வகுமார் படிக்கணும். நீ இது வரைக்கும் படிக்கல. அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. செல்வா அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே, படி ஸ்டார்ட் கண்ணா, ஸ்டார்ட். ஜஸ்ட் ரீட். தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. ஓகே, தமிழ்நாடு இஸ் யோர் மாம். ஓகே, தமிழ்நாடு இஸ் நாட் ஜஸ்ட் a piece of land. அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. We belong to India. This is one of the greatest nations in the world. Always make it a point to bow down before your motherland, which is India. அப்படின்னு குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, இது நானே படிச்சிடுறேன். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம், அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா. What does Hindusthanam mean? Can anybody guess? India. India was also known as Hindustan. அதுதான் பாரதியார் ஹிந்துஸ்தானம்னு எழுதுறாரு. பாரதியார் actually knew 10 languages. யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா 12 அப்படின்னு. 12 கிடையாது. நிறைய பேர் வந்து இன்னும் கண்டபடி சொல்லுவாங்க. 15 தெரியும் சார், 32 தெரியும் சார், 30 தெரியும் சார்லாம் சொல்லுவாங்க. பாரதியார் knew 10 languages. English, so count along with me, okay? English, Tamil, Sanskrit, Hindi, Urdu, Telugu, French, அப்புறம் வந்து Bengali, and German, Latin. 10 languages he knew. And in his last, என்ன சொல்றது, days, Bharadiyar also started to learn Malayalam and Arabic. But basic level தான் முடிச்சிருந்தாரு, அதனால நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கலாம். So officially 10 languages. So in spite of knowing 10 languages, பாரதியாருடைய கன்விக்ஷன் என்ன? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே. Tamil is the greatest of all languages. So you should be happy and proud
that Tamil is our mother tongue. Okay, செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம். So no other country is as rich and resourceful as India. Next slide, sir. Okay, முக்கியமான ஒரு பாயிண்ட், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். There is no such thing as caste. Okay, இது மேல இது கீழே, இவங்க மேல இவங்க கீழேன்னு ஒருபோதும் we shouldn't discriminate at all. Okay, நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு. சோ இது ஒருபோதும் இந்த வேல்யூஸ் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. அன்பு which is love and affection, நீதி is being always என்ன சொல்றது, true to yourself, and உயர்ந்த மதி, use your brain for noble purposes, and of course knowledge. Okay, justice, clear intellect and love. Okay, அவங்க தான் உண்மையிலேயே great people, not people who have money. Okay, next slide, sir. I think we have come to the end. Okay, so இப்போ வந்து ஒரு குவிஸ் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 10 questions. Okay, and another important piece of information. So உங்களுக்கு, if you want to know more about Bharatiyar, okay, you can please follow this channel. இது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஒரு சேனல், பாரதி கான்சியஸ்னஸ் அப்படின்னு. April 14th இந்த வருஷம் I started. இதுல வந்து பாரதியார் பத்தி நிறைய அரிய இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். நிறைய பாட்டு வந்து எந்த சூழல்ல அவர் எழுதினார் அப்படிங்கிற தகவல் இதுல இருக்கு. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்கு. தொடர்ந்து எவ்ரி வீக் ஒரு வீடியோ வருது. So if you want to know more about Bharatiyar, you can please subscribe to this channel and support. And முக்கியமான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, as already said, நான் வந்து along with my friends I run a Tamil school, mytamilguru.com. நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். I offer 4 courses. Okay, ஆனா ஆவண்ணா பேச்சு, ஆனா ஆவண்ணா எழுத்து, இது வந்து பேசிக்ஸ். So this course will help you to speak and read Tamil. Of course உங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க சூப்பரா பேசுறீங்க. அண்ட் இன்னொரு கோர்ஸ் இருக்கு, அது என்ன கோர்ஸ் அப்படின்னா கற்க கசடர, which will help you to learn Tamil grammar. அப்புறம் தமிழ் லிட்ரேச்சருக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, தேமதுர தமிழோசை அப்படின்னு, அது அடல்ட்ஸுக்கு மெயினா இருக்கும். All details you can get in our website. And for kids like you, லிட்ரேச்சரை அறிமுகப்படுத்துற ஒரு கோர்ஸ் நாங்க வச்சிருக்கோம், which is known as பிள்ளை தமிழ். ஸோ அதுல நம்ம லிட்ரேச்சர்ல இருக்கிற பியூட்டிஃபுல்லான விஷயங்கள், very rare insights, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் as kids. It will be wonderful for you. So இதுதான் எங்க மை தமிழ் குரு பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ஃபைன், இப்போ வந்து end of presentation. But as I already said, quiz program இருக்கு. ஓகே, ஒரு 5 questions or maximum 6-7 questions கேட்டுட்டு we can wrap it up. And உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஓகே, பாரதியாரோடைய பர்த் டேட் என்ன? டிசம்பர் 11ஆம் தேதி. 1887. December 14. பாரதியாரோட அம்மா பேர் என்ன? பாரதியார் வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அது திருநெல்வேலியில இருக்கு. வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ஸ்கூல்? கேன் எனிபடி சே? யாரோ கரெக்டா சொல்றாங்க. மதுரை Hindu College. Yes, correct. Very good. MDT Hindu College. Okay. Bharatiyar appa, he built a factory. What factory was it? Cotton Cotton mill factory. Cotton spinning mill. சரி,
பாரதியார் வந்து ஒரு ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா ஒர்க் பண்ணாரு 3 மாசம். அந்த ஸ்கூலோட பேர் என்ன? கிண்டர் கார்டனா ஹையர் செகண்டரியா என்ன ஸ்கூல்? ஹையர் செகண்டரி. சேதுபதி உயர்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல். கரெக்ட். எங்க தாத்தா அங்கதான் படிச்சாங்க. ஓ கிரேட் கிரேட் சூப்பர். பாரதி ஓகே. இப்ப நான் ஒரு பத்திரிகையோட பேர் சொல்லுவேன். அதுல பாரதியார் ஒர்க் பண்ணிருக்காரா இல்லையான்னு நீங்க சொல்லலாம். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. பாரதியார் ஒர்க் ஃபார் தி ஹிந்து. True or false? False. Yes. False. How many of these are false? How many of these are False. False. Can anybody say at least 3 where he worked? ஏதாவது ஒரு 3 நியூஸ் பேப்பர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சுதேசி மித்ரன் இந்தியா. சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி இந்தியா. One more. கர்மயோகி. Okay, okay, okay. Very good. சக்கரவர்த்தி சுதேசமித்ரன் இந்தியா சொல்லிட்டீங்க. பாரதியார் வந்து how many years did he live in Puducherry? 10 years. 10 வருஷம். கரெக்ட். பாரதியாருடைய 3 pieces it happened in Puducherry. ஏதாவது ஒரு மாஸ்டர் பீஸ் நீங்க பார்க்கலாம். ஓகே, பாரதியார் வந்து இறந்து போகும்போது how old was he? 38 Okay. When did Bharadiyar get married? 14. When he was 15. Okay. When he was 15. So, in which year was it? Can anybody say? பாரதியாருக்கு 15 yearsல மேரேஜ் நடந்தது. அது என்ன வருஷமா இருக்கும்? 1897. Correct. 1897. And his wedding day is June 27. Okay, அது சொல்லாத information. Okay. So very good. எல்லாரும் எல்லா questions answer பண்ணீங்க. Excellent. உங்க வீட்ல உங்க அம்மா அப்பா கிட்ட நீ வந்து gift மிரட்டி வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லனா சுகுமார் சார் கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேயா? சரி, ஃபைன். So thank you so much. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன். Sorry. And sorry for any inconvenience caused because of my daughter or any other connectivity issues. So sorry. No. குழந்தைகள் யாராவது வந்து நன்றி உரை சொல்றீங்களா? நன்றின்னு சொல்லக்கூடாது. நன்றி சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பாரதியார் வந்துட்டு அந்த அப்பெல்லாம் இன்டர்நெட் இல்ல, எப்படி அவ்வளவு லாங்குவேஜஸ் கத்துப்பாரு? அங்க லைக் போய் கத்துப்பாரா இல்ல ஜஸ்ட் அந்த டீச்சர் வந்து சொல்லி தருவாங்களா? ஆமா, இப்போ அங்க போய் கத்துக்கிட்டது தான். இப்போ தமிழ் அவருடைய மதர் டங், நோ ப்ராப்ளம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சாரு. சோ அதனால he learned English. So he lived in Kasi for 4 years. So அங்கே இருந்ததுனால and he had to write exams இல்லையா in Hindi and Sanskrit. So he had to learn, and Urdu also he learned. ஏன்னா அங்க இருந்ததுனால he could pick up. And Puducherry was a French territory at that time. So அதனால out of his interest he learned French. And he had to translate many songs. So out of his own interest
அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய புக்ஸ் இருந்தது. அண்ட் மோர் தென் எனிதிங் அவருக்கு வந்து he had a natural flair to learn many languages. அதனால கத்துக்கிட்டாரு. சென்னையில இருக்கும் போது he learned தெலுங்கு. அண்ட் எட்டயபுரம்ல கூட நிறைய பேர் தெலுங்கு பேசுவாங்க. அண்ட் he loved தியாகராஜா கிருத்திஸ். So he learned தெலுங்கு. அப்படிதான் he had learned so many languages. So இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணா. So books இருந்தது அவருக்கு. So he had lots of friends and he used to read a lot. அப்படிதான். ஓகே. So யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க, why did elephant kill him? கரெக்டா? ஆமா. ஓகே, ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ரூமர். இது இட் ஹஸ் பீன் சர்க்குலேட்டிங் ஃபார் மோர் தென் ஆல்மோஸ்ட் 70 years நினைக்கிறேன். எலிஃபண்ட் didn't kill him. He died by So a அது வந்து virus. ஒரு என்னங்கன்னா He died by because he was sick and he got like some kind of virus. no virus. So what happened பாரதியாருக்கு வந்து he had the habit of going to a temple. ஸோ இப்ப கூட சென்னையில ட்ரிப்ளிகேன்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க பாரதியாருடைய நினைவில்லம் மெமோரியல் ஹவுஸ் இருக்கு. இப்ப கூட நீங்க போய் பார்க்கலாம். அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டெம்பிள் இருக்கு, வெரி ஓல்ட் டெம்பிள், பார்த்தசாரதி கோவில் இருக்கு. அங்க ஒரு யானை. சோ தினமும் அந்த கோவிலுக்கு போவாரு. அந்த கோவிலுக்கு போய் யானைக்கு வந்து தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் கொடுப்பாரு. அன்னைக்கு அப்படிதான் போயிருக்காரு. அன்னைக்கு அந்த யானைக்கு மூடு சரியில்லை, மதம் பிடிச்சிருச்சு. ஓகே, எலிஃபென்ட் ரன் அமோக். அப்போ பட் ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் செயின்ட். பாரதியாருக்கு அது தெரியல. அவர் வழக்கம் போல போய் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. சிங்கத்தையே தடவி கட்டி பிடிச்சவர் இல்லையா அவரு. ஸோ எலிஃபென்ட் ஆல்சோ சேம் தான். ஸோ அவர் வந்து ஆஃபர் பண்ண போது யானை என்ன பண்ணிச்சு அப்படின்னா அதை தட்டி விட்டுடுச்சு. ஸோ அவருடைய முண்டாசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டர்பன், அதுல யானையோடைய தும்பிக்கப்பட்டுடுச்சு. அந்த ஃபோர்ஸ்ல he fainted. This is what happened. யானை வந்து it didn't kill him. ஸோ எல்லாரும் அப்படியே ஓடுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ பாரதியாரோடைய ஒரு எய்டு, ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு தொண்டன்னு சொல்லுவோம் தமிழ்ல, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. he came rushing and he என்ன சொல்றது அப்படியே தூக்குனார் பாரதியார். and they rushed to the hospital. அப்புறம் he survived. கொஞ்சம் இன்ஜுரிஸ் இருந்தது, பட் ஒரு பிட் ஆஃப் ஷாக்ல இருந்தாரு. ஆல்ரெடி கொஞ்சம் மென்டலி அண்ட் பிசிக்கலி he was weak at that time. ஒரு மாதிரி விரக்தியில இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் he lived for almost a year. அதுக்கப்புறம் தான் he passed away. ஸோ ரொம்ப சீரியஸான டிசென்ட்ரி வந்ததுனால he passed away. ஸோ அதான் உண்மை. ஸோ எலிஃபென்ட் didn't kill him. அருமை அருமை. ஸோ இன்னைக்கு உங்களுடைய ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வா இது அமைஞ்சது. ஸோ சகோதரர் நிரஞ்சன் பாரதி அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. குழந்தைகளா, சனிக்கிழமை காலங்காத்தாலேயே எந்திரிச்சு குளிச்சும் குளிக்காமையும் இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணாங்க. 30 குழந்தைகள். எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், பொறுமையா நீங்க கேட்டதுக்கு. பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றி. 30 குழந்தைகள் 26 அடல்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க நம்மளுடைய செஷனை. நாங்க 50 தான் கேப்பா வச்சிருந்தோம். 50 நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேல நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கல நாங்க, ஏன்னா அப்ப ரொம்ப அதிகமாயிடும்ட்டு. நீங்க எல்லாரும் இந்த 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 நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வேணும்னா நீங்க எங்களுக்கு குறிஞ்சி முத்தமிழ் சங்கத்துல உள்ள போர்டு மெம்பர்ஸ் இல்ல லீடர்ஷிப் மெம்பர்ஸ் இல்ல எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தலாம். ஓகேவா? ஓகே, ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். ரொம்ப நன்றி சார். Okay, thank you so much. Thank you for the opportunity. ஒரு நிகழ்வா பாரதியார் இல்லத்துல ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்குங்க, வெயிட்டிங் டு நோ. Thank you so much. We'll meet soon. Thank you. Okay, bye. Bye bye. சத்தமா பேசணும் தம்பி, தாய் குட்டிக்கு நிறைய விஷயம். Bye bye. Bye. Bye bye. Bye. Bye bye Arun. Okay, bye ஜி. நம்ம ரெண்டு பேரும் தான் கடைசியா பாய் பாய் பண்றோம். அதுல உனக்கு பிடிச்சிருந்துச்சா? Yes. Yes, very good.
வெரி குட். நல்லா தான் போச்சு. நல்லா இன்டராக்டிவா இருந்துச்சு. பசங்க எவ்வளவு பேசுவாங்க பாருங்க. மத்த ஊர் பசங்க எல்லாம் தமிழ் எவ்வளவு பேசுறாங்க பாருங்க.